நன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே தவமது ஆனந்தமே இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா வாழ்க வளமுடன். குரு வணக்கம். என்னையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா இறைவா என் குருவாய் வந்தாய். என் குருவாய் வந்தாய். வாழ்க வளமுடன். இறைநிலையில் நின்று இனிமையான குரலில் இறை வணக்கம் குரு வணக்கம் பாடிய எம் சுலோசனா அவர்களுக்கு பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது தவம் நடத்த அருள்நிதி மெய்யரசு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். நாடி சுத்தி நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். பவானி அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். அதனை சார்ந்த தவ மையங்கள் அனைத்தும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நம் மனதுள் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுமையும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. தலைவர் ரங்கசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம் மன்றத்துக்கு ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாதிரி நம்மளுடைய பவானி அறிவித்திருக்கோயிலில் கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய தலைவர் ரங்கசாமி ஐயா அவர்கள் தான். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலைவர் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வாழ்க. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து தூய்வித்த குருவே வாழி. நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் முறையறிந்து தொன்றாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய்யன்பர்களே, இந்த நாள் 5ஆம் நாள் நிகழ்ச்சி ஆசை என்ற வேகம்
ஆராய்ச்சி ஆச்சு என்ற தலைப்பிலே மூத்த பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் ஐயா கே சரவணன் ஐயா அவர்கள் பேச உள்ளார்கள். கே சரவணன் ஐயா உள்ளிட்ட சபையோர்கள் அனைவரையும் இந்த பொன்னான மாலை வேளையிலே வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக பொன்னான நாளாக இறையர்களும் குருகர்களும் நமக்கு பல்வேறு நல்ல சிந்தனைகளை கொடுக்கட்டும். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு என்பதற்கு சொன்ன உடனே புத்தர் தான் ஞாபகத்துக்கு வருகிறார். ஆசை என்பதற்கு புத்தர் பெரிய அரசகுமாரன் சொன்ன வார்த்தை டிசையர் இஸ் தி காஸ் ஆஃப் மிசரி. அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் ஆசை. நம்ம தமிழில் ஆசையே அழிவிற்கு காரணம் என்று சொல்வார்கள், பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். அப்படி பல்வேறு சித்தாந்தங்களை ஆசைக்கு எதிராக சொன்னாலும் லேட்டஸ்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புத்தகங்களை படிக்கின்ற பழக்கம் உள்ளவர்களுக்கு அல்லது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் நடத்துவர்கள் சொல்வது எல்லாவற்றிற்கும் ஆசைப்படி என்று சொல்வார்கள். ஒரு பள்ளி மாணவன் என்ஜினியராக ஆசைப்பட வேண்டும், ஆசிரியர் பேராசிரியராக ஆசைப்பட வேண்டும், பிரின்சிபலாக ஆசைப்பட வேண்டும், அதற்கு மேலாக முதல்வராக ஆசைப்பட வேண்டும், வைஸ் சான்சலராக ஆசைப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் தன் நிலையிலிருந்து உயர்வதற்கு தன்னையும் உயர்த்தி கொண்டு தான் செய்கின்ற பணிகளிலே உயர்வு சிறப்பை காட்டி ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். உங்களுக்கு ஆசைப்பட வேண்டும் என்பதற்கு நமது தொழிலதிபர் டாட்டா சொல்லுவார், அதாவது there is no second excellence in any performance. ஒரு முதல் தரத்தில் இரண்டாவது தரம் என்று இருக்கக்கூடாது. நோ செகண்ட் எக்ஸலன்ஸ். மிக சிறந்ததுன்னா அதுக்கு மேலே சிறந்த ஒன்று இருக்கக்கூடாது. அதுதான் ஆராய்ச்சி, ஆசை என்ற ஆராய்ச்சி ஆச்சு. அப்படிப்பட்ட காரணத்தினாலே தான் டாட்டாக்கள் ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட் எய்தர் பின் ஆர் பிளான், குண்டூசியாக இருந்தாலும் அதை சிறப்பாக அதை விட சிறந்த குண்டூசி இருக்கக்கூடாது. பிளான் தயார் பண்ணால் அதை விட சிறந்த பிளான் இருக்கக்கூடாது. அதே போல் மனவளக்கலைனா இதை விட சிறந்த கலை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உயர்ந்த சித்தாந்தங்களை, கருத்தியல்களை, வாழ்வியல் சிந்தனைகளை நமக்கு வேதாத்திரி வழங்கி இருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட சித்தாந்தங்களை நாம் ஒவ்வொரு அணுவாக இந்த நல்ல நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வது என்றால், முதலில் ஆக்கினை தீட்சை கொடுக்க ஆரம்பித்து, துரியம் கொடுத்து, அப்புறம் அகத்தாய்வுகள் கொடுக்கப்பட்டு, ஆசை சிரமத்தல், கவலை வைத்தல், சிறந்து விருத்தல், இப்படி எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மனிதனை மாமனிதன் ஆக்குகிறோம், மாமனிதனை புனிதன் ஆக்குகிறோம், புனிதனை மகான் ஆக்குகிறோம். இதெல்லாம் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் நாட்டில் எங்கும் கிடையாது. பிறவியிலேயே மகானாக பாலாயனம் செய்யப்பட்ட பலர் இருக்கலாமே தவிர, சாதாரண பாமரனை மகானாக்குகின்ற ஒரு தத்துவத்தை நமது வேதாத்திரி மகரிஷி மட்டும்தான் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த தத்துவத்தை நான் அடிக்கடி கூட்டங்களிலே சொல்வது போல, எல்லா மகான்களும் சொல்வது போல, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் சொல்வது, உங்களால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் சத்சங்கத்துக்கு வாருங்கள், சத்சங்கம் உங்களை பார்த்து கொள்ளும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மன்றத்திற்கு மட்டும் வந்தால் போதும், மீதியை வேதாத்திரி பார்த்து கொள்வார். வேதாத்திரியுடைய குருநாதர் நவகோடி சித்தர்கள், நவகோடி குருமார்கள் பார்த்து கொள்வார்கள். அதற்கு உங்களுக்கு சங்கல்பம் வேண்டும், விவேகம் வேண்டும், வைராக்கியம் வேண்டும். அது உங்களிடம் தானாகவே உருவாக்குவார்கள். அப்படித்தான் இந்த நாடெங்கும் இப்படி இன்று 1,00,000 பேராசிரியர் இப்படிப்பட்ட இந்த புண்ணிய பணியை செய்து வருகின்ற இந்த மனவளக்கலை மன்றத்திற்கு நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் தெரிந்தவர்களும் வந்து நீங்கள் எல்லோரும் பயன்பட வேண்டும் என்று வேதாத்திரி ஆசைப்படுகிறார். எனவே எல்லாரையும் அழைத்து வர சொல்லி நமக்கு உத்தரவிடுகிறார், அன்பு கட்டளையிடுகிறார். அருள் தொண்டர்களாகிய நாம் செய்ய வேண்டியபடி, சிறந்தபடி, புண்ணியமானபடி, புனிதமானபடி, நமது சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்களை போக்கிக் கொள்கின்றபடி நமக்கு வேண்டியப்பட்டவர்கள் நமக்கு அழைத்து வந்து எல்லோருக்கும் பயிற்சியை கொடுப்பது தான். ஆகையினாலே எல்லோரும் வேதாத்திற்கு ஏற்பது, நீங்கள் ஒருவர் 5 பேரை அனுப்பி வைக்க வேண்டியது உங்கள் வாழ்வியல் சங்கல்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒருவர் 5 பேர், 5 பேர் 25 பேர், 25 பேர் 625 பேர். அப்படியாக அது 620 அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா அது 3000 சில்லறை வந்துடும். ஆக செய்வன திருந்தச்சை சேரிடம் அறிந்து சேர் என்பது போல்
நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய நண்பர்கள் 5 பேரை அழைத்து வர வேண்டும். சேரிடம் அறிந்து சேர் என்பது இந்த மனவளக்கலை மன்றத்திற்கு வந்து சேர வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, யார் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன நஷ்டம் இருந்தாலும், மன கஷ்டம், பண கஷ்டம், குணக்கஷ்டம், குடும்ப கஷ்டம், தொழில் கஷ்டம் என்று சொல்லுகின்ற சகல கஷ்டங்களுக்கு சகல ரோக நிகாரணியாக வேதாத்திரிமணி மகரிஷி வடிவமைத்திருக்கிறார். இதை சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்பது போல நீங்கள் வந்து அனுபவித்து அதன் சுகத்தை மற்றவர்களுக்கு சொல்லி சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இந்த புனிதமான நாள் 5ஆம் நாள் விழா சிறப்படைய இதுக்கு வந்திருந்த உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பானது ஒரு தலைமை உரையாற்றிய தலைவர் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு பவானி அறிவித்திருக்கோளின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோங்க. அது போல் புதுசாக வேறு ஒரு 5 ஆசனமும் சூரிய நமஸ்காரம் மட்டும் சொல்லித்தராங்க. அதையே எனக்கு கற்றுக்கிறதோடு சரி, டெய்லியும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா அது சிரமமாக இருக்குது நமக்கு. ஆனால் அதை விட சிரமமான பயிற்சிகளை, யோகாசனங்களை செய்வதற்காக இளம் சிட்டுகள் நம்மளை வியப்பின் உச்சத்துக்கே கொண்டு செல்ல தயாராக இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பி. பூபாலன், ஜே. கிரிமுருகன், ஏ. அனுஸ்ரீ, சிவானி, தட்சணா.
சூப்பராக இருந்தார். நமக்கு ஒரு பயிற்சி கூட செய்ய முடியுங்களா? நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த வயசில் செய்யலாங்களா? அந்த வயசில் கூட நம்ம இருந்தால் கூட நம்ம செய்கிறது கஷ்டம்தான். ஆச்சரியத்தின் விளிம்பின் உச்சிக்கே நம்மளை கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அவங்களுக்கு பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் சிந்தனை விருந்து ஆசையின் வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. அதை பேசுகிறதுக்கு தஞ்சாவூர்லேருந்து கே. சரவணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர் மனவளக்கலையில் 30 வருட பயணம். கும்பகோணம் மண்டல செயலாளராக 5 ஆண்டுகள் சேவை செஞ்சுருக்கிறாரு. உலக சமுதாய சங்கத்தில் நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருக்கிறாரு. தஞ்சையில் 1999 புதிய அறக்கட்டளையை தோற்றுவித்து 9,000 சதுர அடி பரப்பில் 3 தளங்கள் கொண்ட அறிவித்திருக்கோயிலை உருவாக்கியுள்ளார். தஞ்சை பல்கலைக்கழகத்துடனும் ஆழியாறு பிரைன் ட்ரஸ்ட் உடனும் இணைந்து அருள் தந்தை அவர்களின் ஆசியோடு 1999 முதலாக வேதாத்திரிய இலக்கிய கருத்தரங்கு தஞ்சையில் நிகழ்த்தியவர். உலக சமுதாய சேவா சங்கத்துடன் இணைந்து தஞ்சை பல்கலைக்கழகத்தில் 2006 மார்ச் இறுதியில் 2 நாட்கள் வேதாத்திரியத்தில் பன்னாட்டு கருத்தரங்கு நடத்தியவர். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனில் மண்டல மேலாளராக பணியாற்றி 37 ஆண்டு அரசு பணியை நிறைவு செய்தவர். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பிடெக் என்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஒய்ஹெச்இ செமஸ்டர் சப்ஜெக்டாக 2013 7 ஆண்டுகள் ஆங்கில வழி கல்வியாக நடத்தியுள்ளார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கே. சரவணன் ஐயா அவர்கள் நம்மளிடையே ஆசையின் வேகம் ஆராய்ச்சி ஆச்சு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார். ஐயா சொன்ன மாதிரி, தலைவர் ஐயா சொன்ன மாதிரி, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் சொல்லி கொடுத்தாங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம வேதாத்திரி மகரிஷி தான் இப்படியெல்லாம் சொன்னால் மன்றத்துக்கு வரமாட்டேன்னு தெரிஞ்சவர் என்ன சொன்னாருங்க? மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டு வாழ்கின்றோம், மாற்றுவது ஏன் இந்த மூவாசையை அப்படின்னார். பரவாயில்ல, ஈஸியாக இருக்குது. வீடும் கட்டிக்கலாம், பொண்டாட்டியும் கட்டிக்கலாம், ஸோ பணமும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம மகரிஷி தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து வந்தோடனே நம்ம என்ன சொன்னாருங்க? ஆக்கணி தீட்சை கொடுத்தார். ஆக்கணி தீட்சை கொடுத்தோடனே பொருள் கவர்ச்சி நீங்கும் அப்படின்ட்டார். சொன்னால் வரமாட்டோம். ஆனால் தீட்சை கொடுத்தோன்னே என்ன சொன்னாருங்க? பொருள் கவர்ச்சி நீங்கும், ஆசை அளவோடு நிற்கும் அப்படின்னாங்க. துரியும் கொடுத்தாரு. துரியும் கொடுத்தோன்னே எது வேண்டும் வேண்டாம் என்று 2 கண்டு நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்து விட்டு நலமையும் என்னமே மீதம் கொள்வாய் அப்படின்னார். அதுலேயே நீ ஆசையை நீ தேர்ந்தெடுத்துக்குவே அப்படின்னார். அதுக்கப்புறம் முதல் நிலை அகத்தாய்வு கொடுத்தாங்க. ஆசை சீரமைத்தல் பயிற்சி கொடுத்தாங்க. முன்னாடி நம்ம சித்தர்கள்லாம் சொன்னது தான். நம்ம சாமிஜி நமக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுத்தாரு. ஆசை சீரமைச்சுக்குங்க, ஆசை இளம்போதே எது வேணும் வேண்டான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிங்க. அதைத்தான் நம்மகிட்டே விரிவாக மறுபடியும் ஒரு வேதாத்திரியாக இருந்து கே. சரவணன் ஐயா நம்மளுக்கு மறுபடியும் அந்த பயிற்சியை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. அவருடைய சொற்பொழிவுக்கு அப்புறம் நாம் இந்த பயிற்சியெல்லாம் ஒழுக்கமாக செய்கிறோமா செய்யலையான்னு கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு தெரியும். அதனால் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சிந்தனை விருந்தை அளிப்பதற்காக வந்துள்ள கே. சரவணன் ஐயா அவர்களை பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்கள் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள், அன்பு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பவானி அறிவித்திருக்கோயிலில் 5வது நாள் நிகழ்ச்சியாக இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், பேராசிரியர்களுக்கும், எத்தனை நாளாலும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து என்று சொல்வது போல இதனையெல்லாம் ரசிப்பதற்காக தொடர்ந்து ஒரு நல்ல ஆசையோடு, மனதை நிறைவாக்கி கொள்கிற ஒரு ஆசையோடு இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்துணை மெய்யன்பர்களுக்கும் மீண்டும் என்னுடைய
அன்பை காணிக்கையாக்குகிறேன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம் பாடுவது, குரு வணக்கம் பாடுவது, வரவேற்புரை சொல்வது, தவம் நடத்துவது, இது ஒரு ரொட்டீன், எப்பொழுதும் செஞ்சிட்டே இருப்போம். சிறப்பாக இன்றைக்கி ஒரு ஆசன நிகழ்ச்சி. ஆனால் அதுக்கு அந்த மாதிரி உடம்பு வேணும், வயசும் வேணும். இப்போ போய் நம்ம அதை ஆசைப்பட்டு வளைஞ்சோன்னு வச்சுங்க, டப்புன்னு தான் முறிச்சுக்கும். உடம்பு கொஞ்சம் ஊதி போச்சுன்னா அங்கே பிடிச்சிக்கும். எதாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். இந்த வயசுலேயே செஞ்சுருக்கணும். அப்போ ஆசைப்பட்டோமா படலையே, இப்போ ஆசைப்பட்டால் அது நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆசையில் இறங்கணும். உண்டா இல்லையா? ஆராய்ச்சிக்குரிய ஆசை அது. அந்த வயசுலேயே செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அதோட மனசை கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம நீவி விட்டு சரி பண்ணிக்கணும். அது போய் இப்போ யாரும் வீட்டில் போய் கடுமையாக முயற்சி பண்ணாதீங்க. எதுவும் நம்ம அங்கே போய் பண்ணினா எதுவும் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் போய் முயற்சி பண்ணலான்னு எதுவும் பண்ணாதீங்க. ஹெல்ப்புக்கு ரொம்ப கஷ்டம், யாரும் வர்றது கஷ்டம். ஆனாலும் குழந்தைகள் ரொம்ப சூப்பராக பண்ணாங்கல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கிட்டக்கிட்ட ரொம்ப நாங்கள் கூட ஏதோ நம்ம ஆசனத்தில் 2-3 போடுவாங்கன்னு நினச்சா விதவிதமாக பண்ணி கொடுத்துட்டாரு, டிசைன் பண்ணி. அதுக்கு ஒரு மாஸ்டர் கூட இருந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா பண்ணார். அந்த மாதிரி உடம்பு வேணும்ல நமக்கு, என்ன சொல்கிறீங்க? வெரி குட், ரொம்ப சூப்பர். ஆசைங்கிறது எல்லாருமே அகத்தாய்வில் முடிச்சிருப்பீங்க. திரும்பி ஒரு தடவை நம்ம அகத்தாய்வு நடத்த முடியாது, ஏன்னா போர் அடிச்சிடலாம். அப்புறம் எழுந்திரிச்சு போடுங்க, அதே அகத்தாய்வு திரும்பியும் ஆசை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆசை அப்படிங்கிறது இயற்கையாகவே எழுகிற மனதினுடைய எழுச்சி. அதனால் ஆசைப்படாதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஆசை சப்ஜெக்டை நீங்கள் அகத்தாய்வில் படித்தது ஒரு பக்கம், தலைவர் ஒரு பிட்டை போட்டு அவர் ஒரு 5 நிமிஷம் பேசி அவர் சப்ஜெக்டை முடிச்சுட்டு போட்டார். தொகுப்பாளினி இவங்க ஒரு பக்கம் போட்டு இவங்களும் ஒரு ஆசையை வச்சு முடிச்சுட்டு போயிட்டு மிச்சம் இருந்தால் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எதற்கு ஆசைப்படுவது, எதற்கு ஆசைப்படாமல் இருப்பது, எவ்வளவு ஆசைப்படுவது, எவ்வளவு நிலை போனால் அந்த லிமிட்டில் போய் எதை நிறுத்திக்கிறது? சாமி சொல்லுவாங்க, இந்த பாரு, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லை உண்டுன்னு சொன்னாலே அது பொறுமை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ ஆசைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு அப்போ அவங்கள நிலைக்கு எவ்வளவு எல்லைன்னு தெரியும். நான் மாதம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் எனக்கு ஒரு 20,000 கிடச்சா மட்டும் போகிறோம், அதோட நிறுத்திக்கலான்னு தோணும். 50,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு 1 லேக் வரைக்கும் எட்டி பிடிச்சா போகிறோன்னு தோணும். சைக்கிளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கினா போகிறோம், ஆசையை நிறுத்திக்கலான்னு தோணும். ஏற்கனவே ஒரு கார் வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு பென்ஸு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். காரே பென்ஸ் இருந்ததுன்னா ஒரு குட்டி ஹெலிகாப்டர் வாங்கினா பரவாயில்ல, இந்த ஓவர் டிராஃபிக்கில் நம்ம மேலேயே பறந்து போனால் ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். ஆசைக்கு எல்லை உண்டு. யாருக்கு எவ்வளோ எல்லை உண்டு அதுதான் தெரியாது நமக்கு. அவங்களுடைய உடல் தகுதி இருக்குது, அவங்களுடைய மனோதிடம் இருக்குது. இப்போ ராக்கெட்டில் போகணும் அப்படின்னா இங்கே போகிற நம்ம எக்ஸ்பிரஸ் போனால் நம்ம வண்டியெல்லாம் என்ன ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சம் போகுது. அப்புறம் சைனாவில் இருக்கிற இதெல்லாம் பார்த்தோம்னா அது 1000 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுங்கிறான். நம்ம ஃப்ளைட்டு ஸ்பீடுக்கு போகுது ட்ரெயின் எல்லாம். நம்ம ஃப்ளைட்டில் ஏறினாலும் அது 800 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் போகுது. ராக்கெட்டில் போனால் எவ்வளோ போகுதுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா 40,000 கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. நம்ம ராக்கெட்டில் போனார் இல்லை நம்மளுடைய பழைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள், பார்த்திங்களா, அந்த ஏஜில் ஏறி போயிருக்காரு. அந்த ஸ்பீடு போகும்பொழுது நம்ம பாடி அந்த மூமெண்ட்டை தாங்கிறதுக்கு உண்டான வலு வேணும், அதுக்கு மனசும் வலு வேணும். அது போகும்பொழுது அவர் சயின்டிஸ்டாக இருந்து ஏற்கனவே இந்த அனுபவங்கள் இருந்ததுனால எப்படி இருக்கலாம் நினச்சி பார்த்து உடம்பையும் மனசையும் சரிப்படுத்திட்டு போயிட்டார். நம்மளை ராக்கெட்டில் ஏற்றி விட்டால் ராக்கெட் போகிற ஸ்பீடில் பாதியில் மூச்சு நின்று போயிடும். இப்போ மோட்டர் சைக்கிளில் உட்காந்து போகும்போது பசங்களோட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த புதுசாக வண்டியெல்லாம் வந்திருக்குல்ல, அதில் அவன் போகும்போது நம்ம தலைமுடியெல்லாம் பின்னாடி பிச்சுக்கிட்டு போவோம். இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இல்லாதவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. போனது போச்சு, இன்னும் அதை பற்றி என்னத்தை பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தோணும். இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே இல்லையா? அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிறார் ஒருத்தர், ஆசையே படாதே அப்படிங்கிற ஒருத்தர், அளவோடு ஆசைப்படுங்கிற ஒருத்தர். என்ன ஏற்கனவே நம்ம ஆகப்பட்ட கன்ட்ரிபியூஷனில் இருக்கோம். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி யார் சொன்னதை கேட்குறது? சுய ஆராய்ச்சி. 1000 பேர் 1000 சொல்லிட்டு போவாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதில் தாங்க எங்களுக்கு சிக்கல. எது மெய்ப்பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. எது மெய்ப்பொருள்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா? ஏன்னா ஆராய்ச்சி பண்ணுறோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவான், உங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சிருக்கு, ஏற்கனவே நல்லா தான் இருக்க ஓடிட்டு இருக்கு, இப்போ இல்லைன்னு சனி தசை வேறு வந்து தான் எப்படி இருக்க நம்ம வாழ்க்கை நமக்கு தெரியும். உங்கள் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, செய்யக்கூடிய செயல்பாட்டிலலாம் ரொம்ப கவனமாக இருங்க, பேசக்கூடிய பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க,
எப்படி கவனமாக இருக்கிறதுன்னு நமக்கே தெரியும். நம்மளே கன்ஃபியூஷனில் தான் உட்காந்துருக்கோம். கவனமாக இருக்கேன், ஏன் எப்படி கவனமாக இருக்காது? உழுந்து எழுந்திரிச்ச பிற்பாடு தான் இதுக்கு தான் கவனமாக இருக்க சொன்னார்னு தோணுது நமக்கு. வாழ்க்கையில் அடிபட்ட பிற்பாடு தான் இதுக்கு தான் கவனமாக இருக்கணும் பொழுதுன்னு தோணுது. எல்லாமே அனுபவித்த பிற்பாடு தான் இப்படி தான் கவனமாக இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறோமே தவிர எப்படி கவனமாக இருக்கணும் வாழ்க்கையிலங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ அதான சிக்கலை நமக்கு. அப்போது ஆசைன்னா எல்லாருக்கும் ஒன்று ஒன்று ஒரு விதத்தில் ஆசை இருக்குது. பிறக்கும்போதே நம்ம நினைக்கிறோம் ஆம்பளை பிள்ளை பிறந்தா பரவாயில்ல, இல்லை பெண்கள்லாம் வீடு கொண்டு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. எங்களை அதை மாதிரி அடக்கி வச்சுருக்கிறதுனால இப்போ பாரு நாங்கள் என்ன காமிக்கிறோன்னு. இப்போ வருங்காலத்தில் எப்படி இருக்கும் குழந்தைகள்னு தெரியல. பெண் குழந்தைகள்லாம் நிறைய பேர் ஆண்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. 30-35 வயசு தாண்டி போய் பொண்ணு கிடைக்கல இப்போ இந்த காலத்தில். அப்போ பொண்ணுன்னா ரொம்ப சீப்பாக இருந்தது. இப்போ அதெல்லாம் அவ்வளோ சீப்பாக நினைக்காதங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வரும்போதே கரெக்டாக ஐடி கம்பெனியில் வேலையா கரெக்டாக சொல்லு, பிஸ்னஸ் வேண்டாம், சிவில் இன்ஜினியர் வேண்டாம், ஆர்கிடெக்ட் வேண்டாம், ஐடி இருக்கா 1.5-2 ரேஞ்சில் இருக்கா சம்பளம் மாதம், ஓகேன்னா சொல்லு. நான் 1.25 சம்பளம் ரைட்டு. அப்புறம் வீடு நம்ம எப்படியும் சம்பாரித்து கட்டுறதா? வீட்டோடு வந்தால் கல்யாணம், இல்லாட்டி தள்ளி போடு. 2 வருஷம் தள்ளி கண்டுது குழந்தைகள்லாம். இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாத உண்மைகள்லாம் சும்மா டிவியில் பார்க்கறதுலாம் கிடையாது. நடப்பு நிகழ்ச்சி வந்துக்கிட்டு இருக்கு. நான் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பூரா அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நீயா நானா மாரி இன்னொரு ப்ரோக்ராம் கூட என்னமோ தமிழா அப்படியே என்னமோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் 2 பக்கம் போட்டு ஆண்களையும் பெண்களையும் வறுத்து எடுத்துகிட்டு இருக்கான். எனக்கு 36 வயசு ஆச்சுங்க, 18 வயசுலேருந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்கிறான் ஒருத்தன். ஸோ என்னாச்சு, அடக்கி வச்சதுனால அது ரொம்ப பஸ்டாகி கிளம்புது வெளியில். அவங்க மனோநிலையில் இருக்கிறதுனா வெளியில் வந்தால் பரவாயில்ல, வெளியில் வர விடுறதில்ல. அந்த காலத்து பெண்களில் சொன்னாங்க வீட்டிலே இரு அப்படின்ட்டாங்க. படிக்கிறியா? படிக்கவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. படிக்கணும்னு ஆசை இருந்தால் கூட படிக்க முடியாது. படிச்சிருப்பாங்க, டிகிரியெல்லாம் வாங்கியிருப்பாங்க, வேலைக்கு வாங்க, அதெல்லாம் நீ ஒன்றும் வேலைக்கு போய் இடிக்க வேணாம், சும்மா ரெண்டு பொண்ணு அடக்கி வச்சிடறாங்க. அடக்கி வைக்கும்பொழுது என்ன ஆகுது, உள்ளே இருக்கக்கூடிய ஆளுமை தானாக ஒரு ஸ்டேஜில் அது பிளாசம் மலருது. மென்மையாக மலரல, அடித்து வேகமாக மலருது. அந்த வேகம் தான் இப்போ பார்க்குறது இந்த உலகத்தில். இப்போ பார்த்துட்ருக்கமே அதனுடைய வேகம்தான். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு. இப்போ கூட இன்றைக்கி மத்தியானம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அன்பர்கள் சொன்னாங்க, இப்போ பெண்கள் வீடு கட்டினா நீங்கள் கிச்சன் வைக்காமலே கட்டுங்க அப்படிங்கிறாங்களாம். எனக்கு கிச்சன் ஒன்று வச்சா அதில் சமைக்கிறது ஒன்று ஆகும், இதில் யார் சமைக்கிறதுன்னு போட்டி வரும். ஃபோன் அடித்தா வீட்டுக்கு ஹோம் டெலிவரி கொடுக்குறான் தானாகவே, என்ன வேணாலும் கொடுக்குறான். எதுக்கு நம்ம சமைச்சிக்கிட்டு? நான் தான் சொன்னேன், ஏற்கனவே ஹோட்டலுக்கு போனால் என்ன செய்யணும், சூடாக என்ன இருக்குது, அவன் ஜோக் அடிப்பான், நெருப்பு இருக்கும்பான், இல்லை ஏற்கனவே எல்லாம். இப்போ சூடாலாம் கிடையாது, ஆறி போனது தான் வீட்டுக்கு டெலிவரிக்கு வருது. நம்ம கொடுத்த ஆர்டர் கொடுத்து 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தால் சூடாக இருக்கும். அது ஆறி போனதை பிச்சு வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அதில் ஒரு சந்தோஷம். நாங்கள்லாம் எதாக இருந்தாலும் ஆர்டர் கொடுத்தா வீட்டுக்கு வந்துடுங்க, அதை ஒரு பெருமையோடு சொல்லிக்கிட்டு சாப்பிடக்கூடிய கிழமை மாறி போச்சது வர. அப்படியே அந்த தோசைகள்லேருந்து எடுத்து சூடாக அப்படியே ஒரு ரோஸ்ட்டு போட்டோம்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் ரோஸ்ட்டு போட்டால், ஒரு நெய் ரோஸ்ட்டு அப்படி போட்டோம்னா என்ன செய்யும், மெல்லுசாக ஊற்றினா தானே ரோஸ்ட்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீ பட்டோடனே தானாக எழுந்திரிச்சு அந்த தோசை சுருட்டிக்கிட்டு வந்துச்சு எழுந்து நிற்கணும், அப்புறம் எடுத்து வச்சு சாப்பிடணும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்தா வருமா, சாப்பிட வருமா? வராது. இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் சமைச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இதெல்லாம் எந்த காலத்தில் அவரவர்களுடைய மனோநிலை அதான். இட் இஸ் தயர் வில் அண்ட் விஷ், அதுதான் ஆசை. எதையெல்லாம் நம்ம நடத்தி காமிக்கணும்னு நினைக்கிறோமோ, எதையெல்லாம் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோமோ, எதையெல்லாம் நமக்காக பிறர் நமக்கு செய்ய வேண்டும் நினைக்கிறோமோ, எல்லாமே ஆசைகள் தான். இந்த ஆசைகள்லாம் எந்த அளவுக்கு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதான் ஆராய்ச்சி. நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தால் நல்லது தான். இப்போ இந்த நிகழ்ச்சி 8 மணிக்கு முடிஞ்சால் நல்லது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது வாஸ்தவம் தான். அது நம்ம ஆசை. இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் 3வது நாளும் இப்படியே தான் போகுமா அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக்குவீங்க. வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியே கண்டினியூ ஆனால் நாளைக்கு நம்ம வரலாமா வேண்டாமான்னு வீட்லேயே முடிவு பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. என்ன நாடகமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க விடுங்க, நீங்கள் 8 மணிக்கு முடிப்பீங்களா? இல்லை நாங்கள் இதை பாட்டுக்கு வீட்டிலே உட்காந்து அங்கே ஒரு நடக்கிற நாடகத்தை டிவியிலே பார்த்துக்கிறோன்னு சொல்லுவோம். அப்படி தான் தோணும். நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்மளாம் என்ன பண்ணுறோம், உந்தப்படுகிறோம். ஸோ என்னுடைய நிலையில் நான் நினச்சி நானே சாதிக்கிறது, நான் நினைத்ததை பிறர் எனக்கு சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது, நான் நினைக்கிறவாறு பிறர் எல்லோரும் சாதிக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறது. எல்லாரும் எப்படி நினைக்கிறது, இப்படி இந்த சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த ஆராய்ச்சிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ என்னுடைய ஆசை எப்படியாவது படித்து ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா நினச்சாங்க, இல்லை அவர் டாக்டருக்கு படித்தா நல்லதுன்னு. இப்போ என் பையனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பையங்க, அதில் ஒரு பையன் இன்ஜினியர் சேர்ந்துட்டான் பெரியவன். உடனே என்னுடைய துணைவியார் கேட்டாங்க, ஏடே நீ டாக்டருக்கு படிடா அப்படின்னாங்க. ஏன்? இல்லை பெரியவன் தான் இன்ஜினியர் ஜாயின் பண்ணிட்டான், நீ சின்னவன் டாக்டருக்கு படிச்சுன்னா இதில் ஒருத்தர் அதில் ஒருத்தர் இருக்கும்ல அப்படின்னாங்க. உங்களுக்கு 2 பிள்ளை, உங்கள் சாய்ஸில் ஒன்று அவனுக்கு ஒன்று எனக்குங்கிறீங்க. நான் இருக்கிறது நான் ஒண்டி தான். ஏன் சாய்ஸில் நான் இன்ஜினியரிங் படித்தா வேலை முடிஞ்சு போச்சு, 4 வருஷம் கழிச்சு வேலைக்கு போயிடுவேன்.
டாக்டருக்கு படித்தா படிச்சுக்கிட்டே இருந்து நான் எப்போ போய் எப்போ வேலைக்கு போய் எப்போ சம்பாதிக்கிறது, அதனால் எனக்கு டாக்டர் வேணான்ட்டான். ஸோ நம்மளுடைய ஆசை ஒன்றா இருக்குது, குழந்தைகளுடைய ஆசை ஒன்றா இருக்குது. நம்ம சாய்ஸ் 2 குழந்தைக்கு ஒவ்வொன்று நினைக்கிறோம். அந்த குழந்தை ஒன்றா இருந்ததுன்னா அது என்னுடைய சாய்ஸ் இது தானே, உங்கள் சாய்ஸில் 2 எனக்கு ஒரே சாய்ஸ் தானே இருக்குன்னு நினைக்குது. ஆராய்ச்சிக்குரிய விஷயம் தானே இது. நம்மளுடைய விருப்பத்தை கொண்ட குழந்தைகள்கிட்ட திணிக்கிறோம். அதனால் அந்த ஆராய்ச்சி என்ன செய்யுது, நம்ம ஆராய்ச்சி ரிசல்ட் கிடைக்கலாம், நம்ம ஒன்று சோர்ந்து போகிறோம். எங்கே சொன்னால் எந்த பிள்ளைங்க கேட்குது, நம்மளுக்கு எவ்வளோ ஏறுமோ அதான் ஏறும். எங்கள் அப்பா என்ன டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சாங்க, முடியல. உடனே ஜோசியம் பார்த்தாங்க. அந்த காலத்தில் தேவதைகளை வரவழைத்து இந்த கேரம் போர்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதில் கிட்டுன்னு கட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். இதில் ஓட விட்டாங்க, நீ ஆசிரியர் தான்ட்டாங்க. நான் வேண்டான்ட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஆசிரியர், சித்தப்பா ஆசிரியர், பெரியப்பா ஆசிரியர், அண்ணா ஆசிரியர், தம்பி ஆசிரியர், குடும்பமே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட அந்தாண்ட குரூப் இருக்கிற குடும்பம் பூரா ஒரு 15 பேர் ஆசிரியர். வேண்டான்ட்டேன். இல்லைடா, பசங்க ஸ்ட்ரைக் பண்ணால் லீவு கிடைக்கும், சாதாரணமாக சனியாக லீவு கிடைக்கும், அப்புறம் வெக்கேஷன் இருந்தால் லீவு கிடைக்கும், என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம், போய் சம்பளம் மட்டும் வந்துகிட்டு இருக்கும், பேக்கட்டெல்லாம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. வேண்டான்ட்டான். ஆனால் விதி மனவளக்கலையில் வந்து ஆசிரியர் ஆகணும்னு இருந்திருக்கு. யாரை விட்டுது விதி? என்ன சொல்கிறீங்க? அது ஒரு மாதிரி ஆசைப்படுது. நம்ம ஆசைப்படுறது வேறு, அது ஆசைப்படுறது வேறு, தெரிய மாட்டேன் இல்லையா? அதனால் சின்ன குழந்தையிலேருந்து என்ன பண்ணிக்கிறோம். அதான் சொன்னேன், விதியை மதியால் மாற்ற முடியுங்கிறாங்க. ஆனால் அந்த மதி என்ன செய்யுது, நடப்பு வாழ்க்கையில் தொழில் ரீதியாக பணம் சம்பாதிப்பதற்கு, பொருள் சம்பாதிப்பதற்கு அது வேண்டாம், நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் எப்படியோ நீ ஒரு ஆசிரியர் ஆய்த்தான் ஆகணும்னு நினச்சதுன்னா அந்த விதி என்ன செய்யுது, நம்மளை ஆசிரியர் ஆக்கிட்டு தான் மறுவேலை பார்க்குது. சார் நம்ம நினச்சது நேர்வழிச்சு, அது நினச்சி ஒரு ஆராய்ச்சி பண்ணி மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிறோம், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி. பொருள் ரீதியாக போகலனாலும் அருள் ரீதியாக ஒரு ஆசிரியராக வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஆசைப்படுறதை நிறைவேற்றி வைப்பதற்கு இயற்கை எப்படியெல்லாம் பிளான் பண்ணி திட்டம் போடுது, எந்த அளவுக்கு அதை நிறைவேற்றும், எந்த அளவுக்கு அதை நிறைவேற்றாது அப்படின்னு சொல்லி தெரியாது. எல்லாமே ஆராய்ச்சிக்குரிய விஷயம் தானே. மனவளக்கலை நான் தேடலை. என்னுடைய பெரிய பையன் இப்போ 10th படிச்சுட்டு இருக்கேன், எக்ஸாம் வேறு, ஃபைனல் எக்ஸாம் வருது. படித்தா ஒன்றும் தங்க மாட்டேங்குது. எல்லாம் உள்ளே லோட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் பவரையும் மெமரி பவரையும் என்னால் தூக்கி விடுறதுக்கு ஏதாவது மெடிடேஷன் வேணும். அலைன்னு அலைஞ்சி கடைசியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். 1 வருஷம் கழிச்சு தான் அவன் ஜாயின் பண்ணான். நான் கண்டினியூ பண்ணிட்டேன், அவன் 2 பேரும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான், பசங்க 2 பேரும். இதில் பூந்து உள்ளே வந்தால் இவர் ஏதோ தியானத்தில் ஞானத்தை பற்றி சொல்ல போகிறேன்னா, இவர் வந்து எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் அப்படின்னு. என்னடா இது ஒரே வீட்டு பாடம் மாதிரி இருக்குதெல்லாம். நம்ம தியானத்தில் ஏதோ ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வந்தால் இதெல்லாம் வேறு கற்றுக் கொடுக்குறா, இதெல்லாம் தேவையான்னு. இதை சாமிஜிட்டையும் கேட்டேன் பேசிகிட்டு இருக்கும்பொழுது, என்னங்க சாமிஜி நீங்கள் பாட்டுக்கு 3வது அகத்தாய்வு 4வது அகத்தாய்வு தான் இறைநிலையை பற்றியெல்லாம் நிறையா சொல்கிறீங்க, ஆனால் தியானத்தை பற்றி வந்தால், தெய்வத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி நிறைய சொல்லி போடுங்கன்னு வந்தால் குடும்பத்தை பற்றியே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு. இல்லை, எடுத்தவுடனே இறைவனை பற்றி சொன்னால் உங்களால் முடிக்க முடியாது, அதுக்கு ஒரு மன பக்குவம் வரணும். இந்த இஎம்எம் நியமத்தில் வரக்கூடிய அவ்வளவு சப்ஜெக்டையும் கொண்டு வந்து வாழ்க்கை பாடத்திட்டத்தில் 1லேயும் 2லேயும் வச்சு தான் 3லேயும் 4லேயும் இறைவனை பற்றி சொல்லியிருக்கேன். உலகாய விஷயங்களில் எதை சொல்லணுமோ, எதை நம்ம தேவையோ அதையெல்லாம் 1லேயும் 2லேயும் வச்சுக்கிட்டு, அருள் விஷயங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவன் அருள் அப்படின்னு சொல்லி அந்த அருள் விஷயங்களுக்காக 3யும் 4யும் வச்சுருக்கேன். இதை சரி பண்ணதாப்போ அங்கே போக முடியும்னாரு. நமக்கு சிந்தனை இல்லை. அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காருல, அவர் ஆசைப்பட்டார் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு. இருந்தாலும் அவர் முறையாக ஆசைப்பட்டு அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் எப்படி வரிசைப்படுத்தணும்னு படிச்சிருக்கிறாரு. நமக்கு தெரியல, நம்மளுடைய சிந்தனை திறன் அவ்வளோதான், நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியல. அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டார், கரெக்டாக கிடைக்குது எல்லாமே இல்லையா. அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் அப்படி தான் வருது. எப்படியோ தத்தி புத்தி வந்து கடைசியில் ஒரு பிரம்மஞானத்தை முடித்து, அப்போ வந்து பிரம்மஞானத்துக்கு முன்னாடி காந்த தத்துவ பயிற்சின்னு ஒன்று வச்சாங்க சாமிஜி. ஏன்னா அகத்தாய்வு 2 நிலை தான் இருந்தது. அது 3 நாளைக்கு நடக்கும். ஒரு 3 நாள் காலைல ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் நடக்கும், 8 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்பி அங்கேயே குழுமி உட்காந்துக்கிட்டு பேராசிரியர்கிட்ட உட்காந்து அவர் கேள்வி கேட்டு வறுத்து எடுத்து அவர்கிட்ட ஏதாவது ஒரு பதிலை வாங்கிட்டு 2 அகத்தாய்வு 3 நாள் முடித்தோம். அப்புறம் 3 அகத்தாய்வை மாற்றி 2 நாள் மாற்றினாங்க. அப்புறம் 4 அகத்தாய்வாக மாற்றினாங்க. அப்போ பிரம்மஞான பயிற்சி ஆரம்பத்தில் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஆசிரியர் பயிற்சி. ஒரு காலகட்டத்தில் காந்த தத்துவ பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அது நம்ம சென்னை சோமசுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் இருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா காந்த குரலோன் அப்படின்னு, வெண்கல குரலோன் அப்படின்னு பேர். அவர் தான் காந்த தத்துவ பாடல் பூரா சுவாமிஜியினுடைய பாடலை அவர் பாடுவார், சுவாமிஜி விளக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக காந்த தத்துவத்தை சுவாமிஜி நடத்தினாங்க. அந்த காந்த தத்துவம் பிற்காலத்தில் என்னவோ மாறிச்சு, பிரம்மஞான பயிற்சியாக மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் அதை முடித்தவுடனே ஆசிரியர் பயிற்சி அப்படின்னு வச்சாங்க. சரி, வெற்றிகரமாக ஆசிரியர் பயிற்சி முடிச்சிட்டோம். இனிமேல் என்ன செய்யறதுன்னா பாடம் நடத்தணும். பாடம் நடத்தணும் என்ன செய்யணும், படிக்கணும். இப்போ நம்ம மாணவனாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, 40 மார்க் வாங்கினா பாஸ், அப்பா நல்ல வேலை நினைக்கலாம். ஆசிரியர் ஆகிட்டா 100 மார்க்கு நம்ம படித்தாகணும், ஏன்னா அவனுக்கு முழுசாக சொல்லி கொடுத்தாகணும்ல. அதை விட இன்னொன்று, மாணவன் சந்தேகம் கேட்டால் பதில் விளக்கம் சொல்லணும். நீங்கள் அது அப்படின்னு நம்ம திரும்பி தலையை சொரிய முடியாது.
வாத்தியார் கேள்வி கேட்கும்பொழுது மாணவன் கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டால் பரவாயில்ல, ஆனால் மாணவன் கேள்வி கேட்கும்போது ஆசிரியர் அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் திரும்பவும் ஆசிரியர் முழுசாக படித்தாகணும். எனக்கு அதுவே கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தஞ்சாவூரில் வந்து பேராசிரியர் துணை பேராசிரியர் யாரும் இல்லை, பாடம் நடத்தணும்னா வெளியூர்லேருந்து தான் நீங்கள் கொண்டு வரீங்க, அதனால் உள்ளூர்லேயே திறந்தால் நல்லது, நீங்கள் துணை பேராசிரியருக்கு அப்ளை பண்ணுங்கன்னு ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் சொன்னார். இதெல்லாம் வேண்டாங்கன்ட்டான். இதெல்லாம் இப்போ ஆசிரியர் ஆகிறதே பெரும்பாடாக போச்சு, இதில் துணை பேராசிரியர் இந்த பாடத்தெல்லாம் படித்து யாரால் நடத்த முடியும்னு போடுங்கன்னு கம்பல் பண்ணி போட்டு ஒரு எக்ஸாமை வச்சு போட்டு விட்டாங்க. எக்ஸாம் எப்படி இருந்தேன், எங்கள் துணை பேராசிரியர் படிக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் செட்டு அப்போ தான் துணை பேராசிரியர் ரெடி பண்ணுறாங்க. நான் நினச்சிருந்தோம், சரி ரைட்டு ஒரு 3 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, துணை பேராசிரியர் கொடுத்துருவாங்க, எப்படி ஆகிட்டாலும் நம்ம துணை பேராசிரியர் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். போய் ஒரு நாள் சாயந்தரம் உட்காந்துருக்கோம். அப்போ தான் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் டைரக்டர், அப்போ இந்த டைரக்டரேட்லாம் கிடையாது, இவர் தாமோதரனையா வந்தார். அந்த ஹாலில் ஒரு ரவுண்டு கொடுத்தாரு. மணி 5:30 இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் நாளைக்கு காலையில் ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், நீங்கள் அந்த எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, எழுதி பாஸ் பண்ணணுன்ட்டார். படக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லாமலே எக்ஸாம் வச்சா, சொல்லிட்டு வச்சாலே நம்மளுக்கு ரொம்ப எப்படி இருக்குங்க, உழுந்தடிச்சு ஓடுறவங்க இங்கே புத்தகம் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போனால் புக் ஸ்டாலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க 6 மணிக்கெல்லாம். ஒரே ஒருத்தரை வச்சுருந்தார் புத்தகம், போடி போய் அந்த புத்தகம் நான் படிக்கணும், புத்தகம் கொடுக்க முடியாதுன்ட்டார். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த நாள் காலையில் எக்ஸாம், ஏதோ பெருசாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி குறுக்க 7-8 ப்ரொஃபஸர் குறுக்கி நடிக்க நடக்கிறாங்க. எங்களே 10 தப்பு தள்ளி உட்கார வச்சுருக்காங்க, இதில் குறுக்கி நடிக்க உட்கார வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எதை எழுதி முடிச்சுட்டான். அப்புறம் இன்டர்வியூ வேறு. 54 மார்க் வாங்கியிருந்தானா, 100க்கு 54 மார்க். பரவாயில்ல, 50% கிராஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிருந்தேன். தாமோதரன் சார் கேட்டார், 54 மார்க் தான் வாங்கிக்கிறீங்க, நீங்கள் எப்படி பாடம் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, சொச்ச காலத்துக்குள்ள நான் படிச்சிடறேன்ட்டேன், ஏதோ ஒரு ஆசை தான், படித்து முடியாத நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தத்தி புத்தி வந்து துணை பேராசிரியர் ஆகிட்டாங்க. இப்போ திடீர்னு துணை பேராசிரியர் பட்டியல் வெளியிட்டவுடனே பக்கத்து ஊர் நீடாமங்கலம், தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு லெட்டர் போட்டு நீங்கள் வந்து முதல்நிலை அகத்தாய்வு நடத்தி கொடுக்க வருக அப்படின்னு போட்டாங்க. சரி, ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நாள் நெருங்க அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, போஸ்ட் கார்டு தானே. இது என்ன இத்தனை சப்ஜெக்ட்டு 2 நாள் சனி ஞாயிறு பூரா உட்காந்து 3 6 சப்ஜெக்ட் எப்படி நடத்தணும்னா அது பாட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை நினச்சிக்கிட்டே இருந்தான். எப்படியாவது இந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆகிட்டால் நல்லாயிருக்கும். ஒன்று அவருக்கு பொறுப்பாக சரிக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும், இல்லை நம்மளே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு லெட்டர் எழுதி போட்டுடணும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆகிட்டுன்னு சொல்லி நான் அவரே கூப்பிட்டு. அப்படிலாம் நடக்காதா வாழ்க்கையிலன்னு நினச்சிக்கிட்டே நான் உட்காந்துருக்கேன். ஆனால் அன்றைக்கி முதல் நாள் ஒரு லெட்டர் எழுதி போட்டு நிகழ்ச்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, உறுதி செய்யப்பட்டு உடனே வரணும்னு. என் ஆசை ஒரு பக்கம் இருக்குது, அவங்க ஆசை ஒரு பக்கம் இருக்குது. உட்காந்து என்னத்தை ஆராய்ச்சி பண்ணுறது இதில், ஏன்னா நம்ம ஆராய்ச்சி பூரா எல்லாம் தோத்துரும் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு போய் உட்காந்தேன். முதல்நிலை அகத்தாய்வுக்கு சப்ஜெக்ட் வாழ்க்கை தத்துவம் இருக்குல்ல, வாழ்க்கை தத்துவம் இருக்குல்ல. உடனே பேசலாம், ஆனால் வரிசையாக வரணுமே. இப்போ பவர் பாயிண்ட் போட்டு நடத்த சொல்கிறாங்க, ஈஸியாக போச்சு. அப்போ பவர் பாயிண்ட்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. அதனால் துரிய தவம் நடத்தணும். அகத்தாய்வு ஆரம்பிக்குது, தவம் துரியம் அப்படின்னா எல்லாம் கண்ண முடி. அப்போ இது மூச்சு பயிற்சியெல்லாம் கிடையாது. உட்காந்தாங்க, சத்தம் போடாமல் பிரித்து அந்த நோட்டு கொடுத்தாங்க பாரு, கிடுன்னு போர்டில் எழுதி போட்டேன். 12 தத்துவத்தையும் எழுதி போட்டேன். கொஞ்சம் திருப்தி ஆச்சு. அப்படி நாக்காணி மேலே வந்தால் உட்காந்துக்கிட்டு அப்போல்லாம் ஓம் சாந்தின்னு முடித்தேன். எல்லாம் கண்ணை திறந்து பார்த்தா போர்டில் தத்துவம் இருக்குது, எல்லாம் முழிக்கிறாங்க. என்ன தவம் நடத்துறதுக்குள்ளே இவர் அவ்வளோ பெரிய பாடத்தை எழுதி போட்டார, பயங்கரமான நாளாக இருக்கார் போடுங்க நினச்சிருந்தாங்க. வாழ்க்கை தத்துவங்கள் 12, முக்கியமான தலைப்புகள் 4, அதுக்குள்ளே உள் தலைப்புகள் 3. ஓகே, ஆமாங்கய்யா. முதல் தலைப்பு அப்படின்னு டக்குன்னு படித்தாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சப்ஜெக்டை. உள் தலைப்பு 1 சப்ஜெக்டை படித்தாங்க, நான் ஒன்று பேசிட்டேன். இப்படியே 12 அவங்க படித்தாங்கன்னா பேசி முடித்தான். அப்பாடா, 6 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் ஓவர் அடிச்சு இன்னும் 2 சப்ஜெக்ட் பாசி. அடுத்தது தவம், அவ்வளோதான். ஒரு இடத்துல தவத்தை போட்டு போர்டில் எழுதி பாடம் முடித்தேன். 2வது நாள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு நானே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன். நல்ல வேலையாக ஒரு கிளாஸ் முடிச்சுட்டோன்னு. எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் அது மாதிரி ஆசிரியர் ஆனவொன்னு ஒரு பயம் மறந்துக்குள்ளே ஓடிச்சா தெரியுது உங்கள் மைண்டு வாய்ஸ் தெரியுது. அத்தனை பேருடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன நீங்கள் அதை ஆனந்தமாக அனுபவிக்கிறதுலேருந்தே உங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. இதில் நான் பட்ட கஷ்டம்லாம் இப்போ மாதிரி கிடையாது. ஏன்னா அப்போ ஊருக்கே பேராசிரியர் ஒன்றும் கிடையாது. 4 ஊருக்கு சேர்த்து ஒரு பேராசிரியர் எல்லோரும் கூப்பிடுவாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த ஒன்றுக்கே இப்படி இருக்க, திடீர்னு 2வது கூப்பிட்டா என்ன பண்ணுறது? இதில் தீட்சை வேற கொடுக்கணும்ல. இப்போ ஒரு ஆசிரியராக வந்தவுடனே எங்கிட்ட இருக்கிற மாஸ்டர் கூப்பிட்டார், இந்த 4 பேருக்கு நீங்கள் தீட்சை கொடுங்க. நான் முடியாதுன்ட்டேன். ஏன்னு கேளுங்க, நம்ம போய் தொட அவர் கண்ணை பிடிச்சி ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, புசுக்குன்னு போயிடுச்சு. இவ்வளோ தான் ஆசிரியரா அப்படி நினச்சிட்டேன்னு வச்சிங்களேன், நமக்கு பவர் எல்லாம் போயிடும்.
நான் 2 வாரமும் ஒப்பேத்திட்டேன். 3வது வாரம் கொடுத்து தான் ஆகணுன்ட்டார். நான் முடியாதுட்டேன். அப்புறமா அவரே ஐடியா சொன்னார், நான் தீட்சை கொடுத்துறேன், நீங்கள் டச்சு மட்டும் கொடுக்கணும். அப்போ ஓகேன்ட்டேன். யாரோ ஒருத்தர் தீட்சை கொடுக்க போகிறாங்க, நான் டச்சு தான் கொடுக்க போகிறேன். நம்ம டச்சு கொடுத்து தெரியலன்னா தீட்சை கொடுத்தது தெரியலன்னு தானே அர்த்தம். நமக்கு பிரச்சனை இல்லை பாருங்க, உண்டா இல்லையா? இல்லை ரொம்ப யோசிச்சு பாருங்க, நான் பல விதமாக ஆராய்ச்சி பண்ணி தான் டச்சே கொடுக்க போனேன். தீட்சை கொடுக்க போகவே இல்லை முன்னாடி. ஏன்னா நம்ம கொடுக்கறதுக்கு பவர் இருக்கா இல்லையா, தொட்டா அவனுக்கு தெரியுமா தெரியாதா, என் பாட்டுக்கு நான் தொட போய் ஏதோ சொல்லி திரும்பி கண்ணை வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சான்ட்டான்னு வச்சிங்க, நம்ம பவர்லெஸ்ஸாலாம் மாறிடுவோம். அப்புறம் ஆசிரியர்கள் ஊர் பூரா சொல்லிவிடுவோம். நம்ம அப்புறம் வெக்கமப்பட்டு திரும்பி கிளாஸுக்கு போக முடியாது. நம்ம சும்மா உட்காந்து தவமுன்னா கூட நம்மளால் முடியாது. அப்படியே பல விதமாக யோசிச்சு அப்புறம் தான் என்ன பண்ணால் டச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் சுருன்னு தெரிஞ்சுது. அவங்ககிட்டேருந்து சுருன்னு வருதா என்கிட்டேருந்து சுருன்னு வருதான்னு அதெல்லாம் யோசித்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு, எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் இவர் கூப்பிட்டா துணிச்சலாக கூப்பிட்டு நம்ம தீட்சை கொடுத்துட்டு அவரை டச்சு கொடுக்க சொல்லுவோம். ஒன்று நம்ம தீட்சை கொடுத்ததில் பிடிச்சிக்கிட்டாலும் போச்சு, அவர் டச்சு கொடுத்ததில் பிடிச்சிட்டாலும் போச்சு, அப்படி சொல்லி செய்யலாம் நம்ம. சரி தானே? இதெல்லாம் ஒரு வாரம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண பிற்பாடு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் அப்போல்லாம் வகுப்பு. தினம் கிடையாது. அறிவித்திருக்கோயில் ஏதாவது பள்ளிக்கூடத்தில் ஒரு நாளைக்கு சனி ஞாயிறு லீவு நாளாக போய் கிளாஸ் நடத்துவோம். அந்த ஒரு வாரம் உட்காந்து யோசிக்கிறது, இந்த வாரம் பூரா என்ன பண்ணணும், இந்த வாரம் பூரா என்ன பண்ணணும் யோசிச்சு அப்படி கொடுத்து ஒரு மாதிரி துணை பேராசிரியராகி அப்புறம் கூப்பிட்டு நீங்கள் பேராசிரியர் அப்ளிகேஷன் போடுங்கட்டாங்க ஆழியர்லேருந்து. ஏற்கனவே துணை பேராசிரியர் போட்ட பாடத்திட்டமாக முழுசாக படித்து முடிக்கல. 99 துணை பேராசிரியர் 2000 கூட்டு போடுனா 1 வருஷத்துக்குள்ள என்ன சேர்றது வேண்டான்ட்டான். முடியவே முடியாதுன்னு அவங்களே லெட்டரை போட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டாங்க. காலங்காத்தால் உட்காந்து அதுக்கு எக்ஸாம் அது மின்னு முழுங்கி எழுதி அவங்களால பாஸ் போட்டாங்க. உங்களுக்கு மார்க்கெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் எதுக்கு நமக்கு, ஏன்னா பேராசிரியர் இல்லை நிறைய பேர் வேணும்னு பாஸ் போட்டு விட்டாங்க. அப்புறம் 3வது நிலை 4வது நிலை வேறு படித்தாகணும். எனக்கு எவ்வளோ ஒர்க்கில் லோடு பாருங்க. இப்போ பாட சொல்லிக் கொடுக்க படிச்சு திரும்பி நான் மறுபடியும் முதலேருந்து எல்லாத்தையும் படித்தாகன்றது. அப்படி படித்து ஒரு மாதிரி பேராசிரியர் வந்து அதுக்கப்புறம் சாமிஜிகிட்ட போய் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வந்து, இறைவா என் குருவாய் வந்தாய் அப்படின்னு பாடி, நீங்கள் தான் எனக்குள்ளே இருந்து நடத்தணும், என் படப்படப்பெல்லாம் அடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்புறம் அவரே உள்ளே வந்து அப்புறம் ஆழியாரில் வகுப்புக்கு கூப்பிட்டு அப்புறம் ஆழியார் வகுப்பில் உட்காந்து பேச ஆரம்பித்து ஸ்டார்டிங் ட்ரபிள் தானே. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு அது போட்டு எங்கேயாவது பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே ஆரம்பித்து மெதுவாக இன்றைக்கி வந்து ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டு புரிஞ்சுதா இல்லையா? கொஞ்சம் நேரம் சிரிச்சிங்கல்ல, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ். அப்பா கூட வீட்டில் ஒரே டென்ஷனாக கடந்து போகிறேன். இந்த மாதிரி எதுவும் சிரிக்க வச்சாரு கூட. என்ன தெரியல, நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அவர் ஆராய்ச்சி பண்ணுறது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். நம்ம சிரித்தோங்கிறத ஒரு பெரிய ஆராய்ச்சி நமக்கு உண்டா இல்லையா? இப்போ என்ன பெருசாக பாடத்தை புதுசாக நான் கற்றுக் கொடுத்துட போகிறேன். இது 1 வருஷத்தில் நீங்கள் படிக்காத நான் புதுசாக என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்கு என்ன சொல்லுங்கள். பாடத்தை புதுசாக சொல்லி கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னா தானே உண்டு. ஒன்றும் பாடமே இந்த மாதிரி ஃப்ரீயாக பேசினாருன்னா நம்ம யார் வந்து பேசினாலும் கேட்கலாம். அவங்கவுங்க தத்துவத்தை போட்டு அரைச்சி ஊற்றினா யாரால் முடியுதுன்னு சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் வரமாட்டீங்க. தத்துவ பேராசிரியர்லாம் வர முடியாதுல்ல. அப்போல்லாம் கண்டிஷன் வேறு உண்டு. நாங்கள் கற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகிடுச்சு. எனக்கு சாந்தியோகம் வாங்கிட்டேன். துரியம் வாங்கினாலும் அகத்தாய் முதல் நிலை வாங்கணுன்ட்டார். ஒருத்தர் வந்து பாடம் நடத்துகிற என்னை சேர்த்துங்க முதல்நிலைங்கிறேன் பேராசிரியர்கிட்ட, நான் முடியாது அப்படின்ட்டார். அப்போ அதுமாதிரி கண்டிஷன் காலம்பரை 7 மணிக்கு வேணால் 7 மணிக்கு வரணும். 7:15 போனால் கேட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் எப்போ வந்தாலும் கதவை திறந்து விட்டு வா மகளே வான்னு கூப்பிட்றாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ கூப்பிட மாட்டாங்க. இப்படியாக மனிதர்களுடைய ஆசை ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த ஆசை விரியும் பொழுது நம்ம சாதிச்சுட்டா சந்தோஷமாக இருக்குது, சாதிக்கலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி மன கஷ்டம் நிறைய இருக்குது. மனசு வீணாக போச்சுன்னா உடம்பு ரொம்ப வீணாக போயிடும். ஏன்னா உடல் வீணாக போச்சுன்னா அந்த வீணாக போனது அப்படிங்கிறது உடல் நோயுற்று இருக்கிறது, ஏதோ ஒரு துன்பம் இருக்கிறது அப்படிங்கிறோம். அந்த துன்பத்தை போக்குவதற்காக என்ன செய்யுது, மனசு ட்ரை பண்ணுது, உள்ளே இருக்கிற ஜீவகாந்தம் ட்ரை பண்ணுது. அந்த ஜீவகாந்தம் கொஞ்சம் கொஞ்சம் செலவழியுது. உடல் நோயுற்றால் ஜீவகாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழியுது. மனம் நோயுற்றால் மனசுக்குள்ளே தாங்கலிங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, இல்லை இப்படி நடந்து போச்சு அப்படின்னு மனசு வேதனைப்படுதுன்னு வச்சுங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே ஜீவகாந்தம் தானே மனமாக இயங்கி கொடுக்குறது. ஜீவகாந்தம் டக்குன்னு உடனே காலி ஆகிடும். உடல் டக்குன்னு படுத்துடும். உடல் கஷ்டப்பட்டதுன்னா துன்பப்படுத்துதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வீணாக போவோம். மனசு கஷ்டப்பட்டதுன்னா உடம்பு என்ன செய்யும், சுத்தமாக உடம்பு படுத்துடும். அதனால் மனசு உடம்பில் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் இன்னல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை எப்படியாவது உயர்த்தி கொண்டு வரணும். இந்த சமுதாய நலன் காப்பதற்காக சமுதாயத்தில் உடலையும் மனதையும் துன்பப்படுத்தாமல் உயர்த்துக்கு கொண்டு வருவதற்காக எவ்வளவோ மகான்கள் முயற்சி செய்திருந்தாலும் அதையெல்லாம் படித்து புரிஞ்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப காலம் ஆகுது. படிக்கலாம் புரியலாம். எத்தனையோ தேவாரம் படிச்சிருக்கோம், திருவாசகம் படிச்சிருக்கோம், திருப்புகழ் படிச்சிருக்கோம், திருப்பல்லாண்டு படிச்சிருக்கோம், எத்தனையோ பாட்டு சமஸ்கிருதத்தில் படிச்சிருக்கோம். எல்லாம் படித்தாலும் கூட படித்ததனுடைய பொருள் தெரியுமான்னு தெரியுது, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க தெரியும் எல்லாருக்கும், அவ்வளோதானே. ஆனால் அதை நல்ல எளிய தமிழ் நடையில் கொண்டு வந்து
நமக்கு புரிய வச்சு, நம்ம படித்த திருவாசகத்தையும் தேவாரத்தையும் இப்போ படித்தா கூட அதை புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா மனவளக்கலைக்கு இருக்குது. அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாரு. நம்ம உடற்பயிற்சி கூட செய்கிறோம் பார்த்தீங்களா, எளிய முறை உடற்பயிற்சின்னு போட்டிருக்கோம். அதை கூட ஒருத்தர் திருத்த சொன்னார், எளிமைப்படுத்தப்பட்ட உடற்பயிற்சின்னு போடணுங்க. அது உண்மையில அதான் கரெக்டாக இருக்கும். எளிய உடற்பயிற்சிங்கிறது எளிமைப்படுத்தப்பட்டது. யார் வேணாலும் உடம்பை இப்படி வளைக்கலாம், அப்படி வளைக்கலாம், எல்லாம் செய்யலாம், அந்த மாதிரி கொடுக்கணும்னு. அந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப எளிமைப்படுத்தினார். நேற்று என்ன சொன்ன மாதிரி தியானத்தை முன்னாடி கொடுத்து நம்ம மனசை பக்குவ நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாக்கி சப்ஜெக்ட் கொடுத்தா தாங்கிறதுக்கு உண்டான அளவுக்கு, ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி தானாக வருது. ஏற்புத்திறன் வேணுமா வேண்டாமா? எனக்கு ஏற்புத்திறன் அப்போ தான் நீங்கள் சொல்ல காதில் வாங்க முடியும். அப்போ ஏற்கக்கூடிய அளவுக்கு அலை பாய்ந்து கொண்டிருந்த மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி அக்செப்டன்ஸுக்கு வருது பார்த்தீங்களா. அந்த அக்செப்டன்ஸுக்கு வர்றதுக்கு மனதை தயார் நிலை கொண்டு வரதுக்கு தவம் தான் முக்கியம். மிகப்பெரிய ஆராய்ச்சி இது. ஏன்னா எப்படி அந்த அஷ்டாங்க யோகத்தில் வர்ற மாதிரி 8 நிலைகள்லையும் கடைசியில் கொண்டு வந்து இந்த தியானத்தையும் சமாதியும் வைக்கும் பொழுது அந்த தியாதி நிலையும் சமாதி நிலையும் முன்னாடி கொண்டு வந்து சாமிஜி கொடுத்துட்டு பின்னாடி தான் எல்லா சப்ஜெக்டையும் கொண்டு வராங்கிறது இது வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீக லெவலில் ஒரு பெரிய புரட்சி இது. ஏன்னா இவ்வளவு தூரம் எல்லாரையும் அவங்களுடைய மனோநிலையை மாற்றி 5 புலனை எல்லாம் கொஞ்சம் அடக்கி அவனை ஒரு நல்ல மனுஷனை மாற்றி அற வாழ்க்கை வாழ்றவனை கொண்டாந்து அதுக்கப்புறம் தியானம் கொடுக்கறது வேஸ்ட்டு. தியானத்தை கொடுத்து அவனை அரை வாழ்க்கை கொண்டு வந்தோன்னா ஷார்ட் பீரியடில் கொண்டு வர்றான் அப்படிங்கிறது சுவாமிஜி கொண்டு வந்த ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை நம்ம கடைப்பிடிக்கிறோமா இல்லையாங்கிறது வேறு விஷயம். இப்போ படிக்கிறது ஒரு பக்கம், என்ன சொல்கிறீங்க, படிக்கிறவன் பாட்டை கெடுத்தான் எழுதுறவன் ஏட்டை கெடுத்தான்னு நம்ம படிக்கிறோம், எழுதுகிறோம், கிழிக்கிறோம், எல்லாம் ரைட்டு, எல்லாம் டிகிரியெல்லாம் வாங்கி விட்டோம். அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு சாதகமாக ஏற்றுக்கொள்வதற்கு அதை கொண்டு வந்தோமா அப்படின்னா அதான் மைனஸ் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி மனவளக்கலை பண்ணுறாங்கல்ல, பேராசிரியர்களாக இருந்தாலும் நிர்வாகிகளாக இருந்தாலும் அங்கங்கே சில குட்டி குட்டி போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குன்னா தன்னை திருத்தி கொள்ளுகிற அந்த நிலையில் முழுமை அடைகிற அப்படிங்கிற லெவலில் இல்லை. ஆனால் அந்த சுய ஆராய்ச்சி விடுபட்டு போச்சு. அந்த சுய ஆராய்ச்சியை தான் சாமிஜி என்ன செய்கிறாங்க, அகத்தை ஆய்வு செய்கிற சுய பரிசோதனை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நிலையிலையும் இந்த நடந்ததில் என்ன விளைவு அதுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? அந்த ஆராய்ச்சி இல்லை. அதனால தான் வாழ்க்கை இன்னும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லாட்டி மனவளக்கலை படித்து நம்ம வந்திருந்தோம்னா இதை விட இன்னும் சிறப்பாக யாரால் வாழ்க்கையை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சேலஞ்சு பண்ணணுமா வேண்டாமா? அந்த சுய ஆராய்ச்சியில் நம்ம டிஃபீட் ஆகிட்டே இருக்கோம். ஏன் எங்கெங்கே இதெல்லாம் படித்த நைட்டாக தான் இருக்குது, ஆனால் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நேற்று கூட சொன்னேன்ல, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பார்த்த ஒருத்தர் அதெல்லாம் இனிமேல் அது நமக்கு ஒன்றும் சுத்தப்பட்ட இல்லைங்க, அதனால் பழையபடி இதே தேவாரம் பண்ணால் போகிறோன்னு பாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னார். அதே பரவாயில்லன்னு போனோம். பரவாயில்லைங்கிறாங்க சாமிஜி. பக்தி மார்க்கத்தில் இருந்து நீங்கள் அது மாதிரி ஒரு பயபக்தியோட இறைவன் மீது அன்பு செலுத்தியோ அல்லது இறைவனுக்கு பயந்தோ நீங்கள் செய்கிறது பரவாயில்ல. ஞான மார்க்கத்துக்கு வந்து எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன்னு நினச்சி கற்றுக்கிட்டதுக்கு பிற்பாடு இந்த ஞானத்தை என்னால் புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லி இதையும் ட்ராப் பண்ணி பக்தியும் ட்ராப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒன்று பக்தியிலேயே இருங்க, இல்லை ஞானத்திலே இருங்க, ஏதாவது ஒன்றை நீங்கள் முறையாக கடைப்பிடியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் சாமிஜி. அந்த அளவுக்கு அந்த பக்தியை விட ஞானம் சிறந்ததுன்னு சொன்னால் அங்கே எங்கே அலைய வேண்டியில நம்ம உள்ளுக்குள்ளேயே பார்க்கலாம். ஆனால் எத்தனையோ பரம்பரையில் தாண்டி 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 நம்ம அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டதுனால அடுத்த நிலைக்கு நம்மளால் உயர்ந்து போக முடியல. கொஞ்சம் இங்கே இழுக்குது, அப்புறம் ரொம்ப ஒன்று அந்த பக்கம் இழுக்குது. ஸோ நம்ம எந்த வழி வர்றது அப்படிங்கிறது நமக்கு புரியல. இப்போது எல்லாம் புரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னா அப்போ கோயிலில் ஒன்றும் இல்லையோ, அந்த பக்தியில் ஒன்றும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. பக்தி சிரத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். பக்தியில் சிரத்தையோடு இருத்தல், பயபக்தியோடு இருத்தல். ஸோ பக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டு, உண்மையான ஒரு அன்பு செலுத்துதல், அந்த ஆராய்ச்சியெல்லாம் அதில் இருக்கும். இந்த இறைவன் நமக்கு எல்லாத்தையும் சாதிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு தான் அங்கே போகிறோம். இப்போ இறைவன் மேலே அன்பு செலுத்தி யாரும் போகிறதே கிடையாது. இறைவன் மேலே நம்ம அன்பு வச்சா போகிறோம் கிடையவே கிடையாது. அவனுக்கு எதாவது செய்யணும்னா போகிறோம். அவன் நம்மக்கிட்ட எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்துக்காக அவன் நிற்கணும்னு சொல்லி அவனுக்கு அவசியம் கிடையாது. நான் உனக்கு பால் ஊற்றுறேன், அது ஊற்றுறேன், உண்டியலில் காசு போடுறேன், உனக்காக நான் முடிய வெட்டிக்கிறேன், ஏன் எனக்காக ஒரு விரலை வெட்டிக்கிறான்னு வெட்டிக்கிறோமா நம்ம? ஏன்னா விரல் வளராது, பிரச்சனை ஆகிடும். முடி வளரும், அதனால் அது பாட்டு வேணால் வெட்டிக்கலாம். நமக்கு ஒரு நினைவுக்காக எந்த ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும்னா எதையோ ஒன்றை கொடுத்து வாங்குதல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பழக்கமாயிடுச்சு. அவை பிராட்டி கூட அப்படி தானே செஞ்சாங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. 3 சங்கத்தமிழை வாங்கிறதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, பாலும் தெளிதேனும் எல்லாத்தையும் இவங்க கொடுக்கணுங்கிறாங்க. கொடுத்து தான் வாங்கணும் போல் இருக்குங்கிற மாதிரி தான் அப்போது நமக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு. எல்லோரும் சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம், அப்படி தான் செட் ஆகிருக்கோம். நம்ம ஆராய்ச்சி பண்ணலை. ஸோ எதை கொடுத்து எதை வாங்குவது அப்படின்னு இறைவன்கிட்ட பேரம் பேசுகிறோம். அந்த ஆராய்ச்சி பயனற்றது.
நம்ம செய்யக்கூடிய செயல்களில் திருத்தம் வேண்டும் என்பதை உணர்வதற்குத்தான் அந்த இறை உணர்வை நமக்கு ஊட்டியிருக்காங்க சாமி. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான விளைவு எது அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். சாமிஜி சொல்லியிருக்காங்க, இப்போ 2 பக்கம் தராசு இருக்குது. ஒரு பக்கம் 1 கிலோ எடை கல்லை தூக்கி வைக்கிறீங்க, இந்த பக்கம் ஏதோ ஒரு பொருளை தூக்கி எடைக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். ஜீனி கொட்டுறோன்னு வச்சிங்களேன், அது 3/4 கிலோ ஆனாலும் என்ன செய்யாது, கல் தான் கீழே தாழ்ந்திருக்கும். இது இப்படி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் 800 கிராம் போடுறீங்க, 900 கிராம் போடுறீங்க, 950 கிராம் போடுறீங்க, கடைசி 50 கிராம் போட்டோன்னே டக்குன்னு ஒன்று எழுந்திரிச்சு நிற்குது 1 கிலோவுக்கு. ஆனால் அந்த 950 கிராம் போடுற வரைக்கும் இந்த தட்டு எடைகள் கீழே தான் இருக்குது, இந்த சக்கரை தட்டு மேலே தான் இருக்குது. ஆனால் கடைசி 50 கிராமுக்குள்ள திறன் தான் அது. அப்படி கிடையாது, அது போனால் தான் நிறைவடையுது. நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய செயல்கள், பிறரையோ நம்மையோ துன்பப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் பாவத்தின் சின்னங்களாக என்ன செய்யுது, 950 கிராமு, 960 கிராமு, 970 கிராமு இப்படி ஏறிக்கிட்டே இருக்கு. கடைசி 50 கிராம் வந்து உட்காரும்போது தான் அந்த 1 கிலோவுக்கு ஈக்குவலாக வருது. அப்போ தான் நம்ம செஞ்ச செயலினுடைய விளைவு அந்த பாவத்தின் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த ஒரு துன்பத்தை நமக்கு கொடுக்கறது. நம்ம என்ன நினைக்கும், இவ்வளோ காலம் நல்லா தானே ஓட்டிட்டோம், நம்ம 50 வயசு வரைக்கும் ஓட்டிருக்கலாம், 61 வயசில் வந்து மாட்டுது பாருங்க, இல்லை 60 வயசில் வந்து மாட்டுது பாருங்க. அப்போ ஒரே தட்டாக தட்டுது. என்ன செஞ்சானா, அப்புறம் நீ இப்போ செஞ்சது இல்லைங்க, அந்த காலத்துலேயும் செஞ்செல்லாம் கூட்டிகிட்டே வந்தேன் விடாமல் அப்படின்னு சொல்லி அப்போ தான் கணக்கை கூட்டுது. நமக்கு தெரியறதுனால இன்றைக்கி ஒன்றும் செய்யலை, நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இப்போ அதே மாதிரி இப்போ சொல்லுவோம், நம்ம ஏற்கனவே ரொம்ப அடுத்தவங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷமாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க வாழ்க்கையை. நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தியே வந்துட்டோம், நமக்கு நிறைய துன்பமே வந்துக்கிட்டே இருக்கும். சாமிகிட்ட கேட்டால் அதையே அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் முற்பிறவி பயன். முற்பிறவியில் என்னென்ன நடந்ததுதான் நமக்கு தெரியாது. எத்தனை பேரை நமக்கு தெரியும், அப்பா அம்மாவை தெரியும், தாத்தா பாட்டியே தெரியும், முடிஞ்சால் அதுக்கு மேலே இன்னொரு தாத்தா பாட்டியே தெரியும், நம்ம குழந்தைய தெரியும், ஒரு பேரனை தெரியும், இன்னொரு 2 பேரன் பிள்ளை வேணால் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதானே, அதுக்காக நம்ம சொத்து சேர்த்துட்டே இருக்கோம். நமக்கு முன்னாடி இருக்கிற நிலைமையில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. தாத்தாவோட தாத்தா தெரியுமா, தெரியவே தெரியாது. ஆனால் அவர் நமக்கு சொந்தக்காரர் தான். அவர் என்ன செஞ்சான்னு தெரியுமா, ஆளே தெரியாது. அவர் என்ன செஞ்சான்னு எப்படி தெரியும் நமக்கு? அதெல்லாம் மூட்டையை நம்மகிட்ட தான் வருது இல்லையா? சஞ்சித கர்மம் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல நம்ம, அந்த மூட்டை என்ன வந்தது அப்படின்னு சொல்லி படிப்போம். அப்படி என்ன மூட்டை எவ்வளோ வந்தது அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேஷன் எடுத்துக்க முடியும், யார் வந்ததுன்னு சொல்லி தெரியாமல்? எத்தனை பேர் செஞ்ச அந்த செயலினுடைய விளைவு நம்மளத்தை வந்து தாக்குது. 7 ஜென்மத்துக்கும் செஞ்சதெல்லாம் வந்து தாக்கும்னு சொல்லுவோம். ஒரு 7 ஜென்மம்னா எத்தனை பேர் நமக்கு வரும்னு ஒரு கணக்கு பட தெரியுமா உங்களுக்கு? கணக்கு ஒன்று போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள், ஒரு மனக்கணக்காக போட்டுங்க. ஒரு ஆராய்ச்சி தானே இதுவும். எத்தனை பேர் செஞ்சதுக்கு உண்டான பலாபலன்களை நம்ம அனுபவிக்கிறோம், நல்லதோ கெட்டதோ அப்படின்னு அனுபவிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் உத்தியாசமாக எத்தனை பேர் வருதுன்னு சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரஃப் ஃபிகர், ரவுண்டை போட்டு இவ்வளோ இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். 7 ஜென்மம், 7 தலைமுறை. பைக் வெரி குட். 7 தலைமுறை, 7 பேர். அப்புறம் 14 தலைமுறை. சரி, 7 உலகமாக வச்சுக்கிட்டாங்க, ரீட்டம் 2. அப்புறம் ஒரு மூவேளை சொல்லுங்களேன். ஒருத்தர் என்ன கேட்டு போச்சு, என்ன மார்க்காக போட போகிறோம் எல்லாருக்கும்? பயப்படுறீங்களா? என்னமோ போகல. நைட்டு எல்லாருக்கும் டின்னர் உண்டு தானேங்கய்யா? தப்பாக சொன்னாலும் உண்டு. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கல்ல, அதை நைட்டு தப்பாக சொல்லிட்டு அது வேறு பேரை குறித்து வச்சுக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. 450 தலைமுறை, 49 தலைமுறை போட்டு கணக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்டு ஃபிகரில் என்ன பேட்டா கம்பெனி வேலை மாரி. ஏன்னா இப்போ எல்லாம் 499 ரூபாய் மட்டுமே தானே போடுறாங்க, 49 மட்டுமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் கணக்கு சொல்கிறேன், ரைட்டான்னு பாருங்கள். உங்களுக்கு ஆராய்ச்சியில் விட்டுக்கிறேன். 7 தலைமுறை சொன்னேன்னா, ஒரு தலைமுறை கீழே 1, அதுக்கு மேலே இருக்கிற தலைமுறை எத்தனையாச்சு? இங்கே 1, அங்கே 1, அப்பாவும் அம்மாவும். இது 2வது தலைமுறை. அதுக்கு மேலே இந்த அப்பாவுக்கு ஒரு அப்பா அம்மா, இந்த அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா, இந்த அப்பாவுக்கு ஒரு அப்பா அம்மா, இந்த அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா, இந்த அப்பாவுக்கு ஒரு அப்பா அம்மா, இந்த அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா. போய் கணக்கு போட்டு பாருங்களேன் சார். ஏற்கனவே நாங்கள் கணக்கில் வீக்கு, நாங்களே இதை சொல்லிக்காமல் பாஸ் பண்ணி வந்து நிற்கிறோம். 2 பேர், 4 பேர், 8 பேர், 16 பேர், 32 பேர், 64 பேர். எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு முன்னாடி? இதை கூட்டுங்க இப்போ. 64, 32, 16, 8, 4, 2, 1 கூட்டுங்க இப்போ. இருங்க சார், கால்குலேட். எத்தனை பேர் வரும் பார்க்குறீங்க? 126 பேர் வரும். 126 பேர் செஞ்சதனுடைய பலாபலன்களை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன் சார் இதெல்லாம் தேவையா சார்? இது எனக்கு நான் ஏதோ பிறந்தமா வளர்ந்தமா நம்ம வேலையை பார்க்கலான்னு பார்த்தா 126 பேருக்கு நீ அனுபவிக்கிறான்னு சொன்னால் இதெல்லாம் என்ன நியாயங்க? இது நியாயம்லாம் நம்ம சொல்ல முடியாது, இதெல்லாம் இறைவன் போட்டு வச்சுருக்கிற கணக்கு. இப்போ நம்ம ஏதாவது நம்ம செய்கிறதுல நியாயம் இருக்கா, அநியாயம் இருக்கா, நான் நல்லது செய்கிறேன் கெட்டது செய்கிறேன்னு யோசிச்சு பார்த்து பட்டியல் போட முடியுமா? என்ன செய்யணும்? எதுவும் செய்ய முடியாது. இப்போ அவங்க செஞ்சாலும் இப்போ நம்ம தான் அனுபவிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு கணக்கு தெரியுது, ஒரு ஆராய்ச்சி பண்ணினேன்.
நமக்கு தான் இது வரைக்கும் ஒன்றும் தெரியல, இவ்வளோ தப்பு முன்னாடி இருக்கிற பண்ணிட்டாங்க, நம்மளும் பண்ணிட்டோம். நம்ம இப்போ மனவளக்கலைக்குள்ளே வந்து நம்ம செஞ்ச செயலுக்கு உண்டான விளைவு நற்பலனாகவோ தீய பலனாகவோ வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரக்கூடிய சந்ததிக்கு இவ்வளவும் போய் சஞ்சித கர்மமும் உட்காரக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை நம்ம திருத்திக்கிட்டோம்னா நம்ம சந்ததி நல்லாயிருக்கும். இல்லாட்டி பையன் இல்லை பையன் எழுந்திரிச்சு சொல்லுவான், எங்கள் முப்பாட்டங்காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இல்லை, எங்கள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்துலலாம் மனவளக்கலை சப்ஜெக்ட் இருந்து அவங்க வேற ஏற்கனவே சொல்லிட்டாங்களாம் செயலுக்கு தகுந்த விளைவு இருக்குது திருத்திக்கூடாதுன்னு. எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் திருத்தி இருந்தாலும் இப்போ என் ஜென்மம் நல்லா இருக்கு. இப்போ நான் கஷ்டப்படுறது இந்த ரெண்டும் படிச்சுட்டு வந்து வேஸ்ட் பண்ணுதும்பா. திட்டுவானா திட்ட மாட்டானா? நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு திட்டுறாங்களா திட்டலையா? இப்போ எதுக்கு திட்டுவாங்க நம்மளை? படித்து விட்டு இதுங்க பாருங்கள் இப்படியே பண்ணியிருக்க தொடர்ந்து இதுங்க பண்ண கூத்துக்கு இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். தேவையான சொத்தெல்லாம் யார் கேட்டா? நான் படித்து நான் சம்பாரித்து நான் சேர்த்துக்க மாட்டானா? இதை சேர்த்து வச்சது எனக்கு தாங்க முடியாத சொத்தை சேர்த்து வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. சொல்லணும் சொல்ல மாட்டானா? இப்போ இந்த 126 பேர் செஞ்சதுக்கு நம்ம பொறுப்புன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க இவ்வளவையும் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு ஆராய்ச்சி வந்ததுன்னா நம்மளை நம்ம திருத்திக்க மாட்டோமா? எல்லாம் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா தான் சார் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், இருக்கிற ஜோலியில் இது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? யார் விட்றாங்க? ஆராய்ச்சி பண்ண நேரம் இருந்தால் நாங்களாம் இப்படி உட்காந்துருக்கோம். நாங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், நீங்கள் வராமலே இருந்திருப்போமே. எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண முடியலன்னு வந்தால் நீங்கள் ஓவர் டோஸாக கொடுத்து எங்களை சாட்சி நல்லா கடிச்சிருக்க போகிறது. அப்படி தானே தோணுது. இப்படி தான் நான் அசந்து போவேன். சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன நேரவாக இருக்கிற ஒரு சீட்டுக்குள்ளே போகிறேன். நான் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது எய்த்தாப்பில் வந்த பைக்குக்காரரு என்ன பண்ணார், க்ளோஸாக வந்துட்டாரா, யார் தப்போ அப்படி அடித்தேன் பாருங்கள். என்னுடைய ஆக்சிலேட்டர் பார் வந்து நினச்சி அவர் சுண்ட வரலில் போட்டு அடிச்சிச்சு அப்படின்னு இழுத்துட்டார். நானும் தாண்டி போயிட்டேன், அவர் தாண்டி போயிட்டார். இடிச்சிட்டமே அவரை நினச்சிக்கிட்டு போயிட்டேன். மெயின் சீட்டில் போய் பேங்க் ஒர்க்கை முடிச்சுக்கிட்டு ஒரு 1 ஹவரில் திரும்பி வரேன். அந்த சந்தை வழியாக ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன். அடித்தா இன்னொரு பைக்காரை வந்து ஏன் சூட்டோவில் அடித்து காலி போட்டான். 1 மணி நேரத்தில் நான் செஞ்ச செயலுக்கு உண்டான விளைவை நானே அனுபவிச்சுட்டேன். ஓ, அவரை நிறுத்தி ஏதாவது மன்னிப்பு கட்டுருக்கலாமோ? ஏன்னா அப்பப்போ ஒரு பரிகாரம் தேடி இருக்கணும்னு, நம்ம ஒரு பிராயச்சத்தை வேணும்ல. போயிட்டு திரும்பி தொடர்ந்துக்கிட்டு வந்தாவது அவர்கிட்ட சாரிங்கன்னு சொல்லி கேட்டு போயிருக்கலாம், ஒரு வாழ்க வளம் சொல்லியிருந்துருக்கலாம். சரி, அவர் தான் தாண்டி போட்டார், கடத்தல விட நம்மளும் தாண்டி போயிட்டான்னு போட்டால் 1 மணி நேரத்தில் எனக்கு தானாக ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. இந்த மாதிரி ஒன்று என்ன பண்ணுவேன், ராத்திரி படுத்து தூங்கும்போதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, சுயாராய்ச்சியை. நிகழ்ச்சி நடந்தவொடனே அப்போ ஆராய்ச்சி பண்ணி போடுறது. ராத்திரி உட்காந்து யோசிச்சு பார்த்தா ஒன்று தூக்கம் தான் வருது, வேறு ஒன்று ஞாபகம் வர மாட்டேங்குது. காலை எழுந்திரிச்சதுல நடந்ததெல்லாம் நம்ம உட்காந்து யோசிச்சு எழுத முடியுமா? நடந்ததே பெரிய விஷயம், இவ்வளோ விஷயம் பகலில் இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி குறிப்பிடுத்தி எப்போ எழுதி எப்போ ஆராய்ச்சி பண்ணுறது. அதனால் ஒரு நிகழ்வு நடந்த உடனே அதனுடைய ரிசல்ட்டை எடுத்து வச்சு பார்த்து அப்போவே ஆராய்ச்சி பண்ணி அப்போவே திருத்திக்கிறதுன்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்தோம். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துன்னு வச்சிங்களேன். இது ஒரு ஆராய்ச்சி. அப்புறம் இன்னொன்று, இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாம் செயலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும். நினைவு என்பது எண்ணங்கள். அந்த எண்ணம் இருந்தால் தான் நம்முடைய பேச்சு வரும், சொல். அந்த எண்ணம் எழுந்தால் தான் நம்முடைய செயல் வரும். அப்போ அந்த பேச்சுக்கும் செயலுக்கும் எண்ணம் தான் மூலம். நம்ம நினைக்கணும்னா அதுக்கு நம்ம மனசு வேணும். மனசு இருந்தால் தான் நினைக்கும். அப்போது மனம்தான் எண்ணத்தை எழுப்புகிறது. அந்த எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது. அப்போ எதை ஒழுங்கு பண்ணுனா எல்லாம் சரியாக போகிறோம். மனசை ஒழுங்கு பண்ணால் சரியாப்படும். அதுக்கு தான் அற்புதமாக ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த மனதுக்கு சக்தி ஊட்ட வேண்டும். அந்த மனசு பலமாக இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அது வல்லமை பெற்று இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் அதை நினச்சா சாதிக்க முடியும். நானும் வேண்டனங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போனால் அஷ்டோத்தரம் 108 தடவை அடித்து விடியா. அந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, சகஸ்ரநாமத்தின் 1008 தடவை சொல்லு. இந்த பக்கம் 1008 தடவை சொல்லு. இல்லை இன்றைக்கி லட்சத்தீபம் ஏற்று. கவுண்டிங்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாடம் படிக்கிறோம், பள்ளிக்கூடத்துலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பாடம் படிக்கும்போது எத்தனை தடவை படித்தா மனப்பாடம் ஆகுது? ஒரு தடவை இல்லைங்க, நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்தா 9 தடவை படித்தா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அதை நான் கவனமாக பார்த்து எழுதும்போது 9 தடவை படிக்கிறதுக்கு திறன் தோணுது. மனப்பாடம் பண்ண ராத்திரி கூட படிச்சுட்டு இருக்கணும். எங்ககிட்ட இப்போ நான் தமிழ் பாடம் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது 9th ஸ்டாண்டர்டில் நான் டீடைல்டு அப்படின்னு ஒரு கிளாஸ் உண்டு இல்லையா? டெக்ஸ்ட் புக்கு தனி, நான் டீடைல் சப்ஜெக்ட்னு ஒன்று உண்டு. அதில் இந்த உதயணன் யூகி அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் உட்காந்து ஒரு மொழியில் படிச்சுட்டு இருக்கேன் எக்ஸாமுக்கு. உதயணன் வந்தான், யூகி வந்தான். எனக்கு வந்து அந்த கேரக்டர் பேர் இவன் படித்ததுனாலே ஞாபகம் இருக்குது, பாக்கியெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா உதயணன் வந்தான், யூகி வந்தான்னு 2 கேரக்டர் வந்ததான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கான். இவனும் வந்தானா வேலை முடிச்சு போச்சு தானே. எதை மனப்பாடம், இது வந்து மேக்கப் பண்ணுறது. எல்லாம் அப்படியே மெமரியில் ஏற்றுறது, உணர்தல் இல்லைங்க, அப்படியே மேக்கப் பண்ணுறது. அப்படி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது. அப்போ மனப்பாடம்னு சொன்னாலே எத்தனை தடவை நம்ம படிக்கிறோம்.
இப்போ எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு படிச்சிருக்கணும். ஒரே ஒரு எறும்பு ஊர்ந்து போச்சுன்னா கல் தேஞ்சிருமா? சாரியாக போகணும். அப்போ தான் அங்கே இடத்துல என்ன செய்யும், அந்த எறும்பு ஊர்ந்து போனதுக்கு உண்டான அடையாள சுவடு நமக்கு தெரியும். இப்போ பக்கத்தில் ஒரு ஓப்பன் சைட்டு கிடக்கு, நிறைய காடு மாரி மண்டி போய் கிடக்கு. ஒரு தடவை நம்ம போயிட்டு திரும்பி வந்தால் அப்படி போகணுமா? ஒன்றும் ஆகாது. ஒரு 10 பேர் தினம் அது வழியாக போய் வந்தோம்னா என்னாகும்? ஒரு பாதை விழுந்துடுது இல்லையா? அதுபோல் பல தடவை பல எறும்புகள் நடந்து போகும்பொழுது அதுக்கு பாதை விழுது. ஒரே பாதையில் பல மனிதர்கள் தொடர்ந்து போய் வரும்பொழுது ஒரு பாதை விழுது. அப்போ எத்தனை தடவை நம்ம ஒரு எண்ணத்தை செயல்படுத்துகிறோமோ, அல்லது ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டு இருக்கிறோமோ, அல்லது சொல்லி கொண்டு இருக்கிறோமோ, அப்போ தான் அந்த வார்த்தைகளுக்கு பலி ஏற்பட்டு அல்லது அந்த எண்ணத்திற்கு பலி ஏற்பட்டு அது நடைமுறைக்கு வரும். இதுக்கு ஒரு ஆராய்ச்சி, அதுக்கு ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அன்னைக்கு இது எனக்கு தெரியல, இருந்தால் நான் அந்த கட்டுரையை எடுத்து வச்சுருந்துருப்பேன். நடந்த சம்பவம், இந்த குமுதம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துக்கிட்டு இருந்தது. எல்லாம் இப்போ வருதா இல்லைன்னு தெரியல எனக்கு. குமுதம் வருதா? வந்துட்டு இருக்கு. சரி, ரைட்டு. வாராந்திர பத்திரிகை. அப்போ 25 பைசா மாத வார இதழ் 25 பைசா. அப்போ ஒரு கட்டுரை வந்தது. அதில் ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அவங்க அப்பா அம்மா குழந்தை கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி அதில் எழுதியிருக்காங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையனுக்கு உடல்நிலை தொடர்ந்து சரியில்லாமல் போகுது. அவனை இந்த அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் மருத்துவர்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. மருத்துவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாரு. கடைசியில் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே சொல்லிட்டார், அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, பக்கத்தில் அந்த பையன் உட்காந்துருக்கான், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. சொல்கிறாங்க, இல்லை பையனுக்கு பிளட் கேன்சர் வந்துடுச்சு, அதிகபட்சம் பையன் 6 மாதம் தான் உயிர் வாழ்வான், அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் அது வரைக்கும் இந்த மருந்து மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருங்க, அவன் சமாளிச்சுக்குவான் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான், இருந்தாலும் குழந்தை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு மருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு குழம்பு பண்ணால் அவன் ரூமில் போந்து கதவை லாக் பண்ணிக்கிட்டான் பையன். இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு, பையன் பயந்துட்டான் போல் இருக்கு, ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று பண்ணிட்டான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதவை தட்டி அலறிகளே கூப்பிட்றாங்க. 4 பூரா ஒன்றும் பையன் வரவே இல்லை. எப்படியோ அவனுக்கு முதல் நாள் போய் 2வது நாள் கம்பல் பண்ணி அவனை கூப்பிட்டு ஒரு தட்டு சாப்பாடு கொடுத்து இதை சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு வார காலம் தொடர்ந்து நடந்திருக்கு. அவன் மாத்திரையும் சாப்பிடல, சரியாக ரெகுலராக சாப்பிட்றதும் இல்லை. ஒரு வாரம் கழிச்சு அவனை கப்புன்னு ஆளை பிடிச்சி திரும்பி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போய் இது மாதிரி டாக்டர் இது மாதிரி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான், இது மாதிரி ஒரே பிரச்சனை இருக்குது, மாத்திரை சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாத்திரை சாப்பிடவே இல்லை, ஏற்கனவே நான் 2 மாதம் டைம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க, இப்போ எப்படி இருக்குது பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துருக்காரு. பார்த்தா ஏற்கனவே இருந்த கேன்சர் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டாக்டருக்கு ஷாக் ஆகிட்டார், இன்னும் இவங்க நம்ம கொடுத்தா மருந்து மாத்திரை சாப்பிட்லங்கிறாங்க, ஆனால் எப்படி இவனுக்கு அது மாதிரி குறைஞ்சிதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வேறு யாராவது டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் காமிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க அதெல்லாம் ஒன்று காமிக்கல, நான் வீட்டுக்குள்ளேயே ரூமில் கதை சாத்திட்டு தான். இல்லை நீங்கள் பரவாயில்ல சொல்லுங்கள், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், வேறு டாக்டர் அழைச்சிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. திரும்பியும் கப்பலுக்கு வந்து சொல்லிட்டாங்க, பாருங்க அவன் ஒரு வாரம் வச்சுங்க கதவை சாத்தி தாப்பா போட்டுக்கிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறான், பெரிய போராட்டமாக இருந்தது, அவனோட அழைச்சிட்டு வந்துட்டா நீங்கள் டாக்டர் அழைச்சிட்டு போனாங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனை கூட திரும்பி பேசுகிறாரு. அவன் கொஞ்சம் நேரம் பேசவே இல்லை. திரும்ப அவனை ட்ரை பண்ணி கேட்டவுடனே அவன் சொல்கிறான், ஆமாம் நான் ரொம்ப சின்ன வயசு, வாழ வேண்டிய வயசு, நான் எப்படி இல்லாமல் வாழணும்னு நான் கற்பனையில் நிறைய நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் திடீர்னு பிளட் கேன்சர் 6 மாதத்தில் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டீங்க, நான் அதெல்லாம் சாக மாட்டேன், எனக்கு வாழ்க்கை இருக்கு, நான் வாழ்ந்து காட்டுவேன் நினச்சா. எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லைவாக அவன் சொல்கிறான், அதை நான் இன்னும் வாழ வேண்டிய வயசை நான் என்ன வாழ்ந்து காட்டுவேன், ஏன்னா 6 மாதம் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டீங்க நீங்கள், அதனால இதை நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் வாழணும், இதை தான் நான் ராத்திரி பகலும் சொல்லிட்டு இருந்தேன், சரியாக தூங்க விட இல்லைன்ட்டான். டாக்டர் அரண்டு போயிட்டார். உடனே சொல்லிட்டார், சரி விடுங்க, நீங்கள் பையனை தொந்தரவு பண்ணாதீங்க, அவன் எப்படி விருப்பப்படணும் அதுமாரி போட்டோம், மாத்திரை சாப்பிட்டா கொடுங்க, சாப்பிடாட்டி விட்டுருங்க அப்படின்ட்டார். 6 மாத காலம் தொடர்ந்து அந்த பையனுடைய மன உறுதியில், எனக்கு கேன்சர் கிடையாது, நான் வாழ்ந்து காட்டுவேன், எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, நான் வாழ்வேன்னு சொல்லி 6 மாதம் கழித்து டாக்டர்கிட்ட வந்தோடனே 0% கேன்சர். அப்போது அவனுடைய மனசில் நான் வாடுறேன்னு நினச்சான், எனக்கு கேன்சர் இல்லைன்னா இல்லாமல் போயிடுச்சு. ஏன் கேட்குறீங்க, எனக்கு உடம்பு படுத்து பாடு இருக்க அப்படின்னு நம்ம மூக்கால் அழுதுகிட்டே இருக்கணும் தினமும், அது படுத்திக்கிட்டே இருக்கு நம்மளை. நமக்கு துன்பம் எதனால் வருதுன்னா அந்த துன்பத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கோம். எதை விட்டு நாம் விலக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த ஒன்றையே மீண்டும் மீண்டும் நாம் நினைக்க இப்போ எது நம்மளை பாதிக்குது, அந்த துன்பம் மீண்டும் எழுந்து நம்மளை பாதிக்குது. நடந்த உண்மை, குமுதத்தில் வந்த உண்மை, எத்தனை வருஷம் ஆச்சு படிக்க, நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நடந்த விஷயம். இப்படி ஒரு நிலை இது உங்களுக்குலாம் சொல்லணுன்றது நான் அந்த கட்டுரை கூட வச்சுருந்துருக்கலாம். சரி, இதெல்லாம் யாருக்கு தோணும்? அப்போ அன்றைக்கி ஏதோ படித்தான் தூக்கி போட்டோம் புத்தகத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி ஒருத்தனால நிச்சயமாக அந்த கேன்சரை கூட குணமாக்க முடியுது அப்படின்னா
அந்த எண்ணத்துக்கு எவ்வளோ வலு இருக்கும். அப்போ நம்ம சுய ஆராய்ச்சி செய்து நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நல்ல நிகழ்வுகளாக, துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மாற்றி இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளாக மாற்றணும்னா எது நடக்கணுமோ அதை நம்ம நினைக்கணும். எது நடந்ததோ அதையே நினச்சி புலம்பக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கூப்பிட்டு, ஏற்று வீட்டுக்காரன்ட்ட கூப்பிட்டு, சொந்தக்காரன்ட்ட கூப்பிட்டு, ஏன் கேட்குறீங்க, இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லி அவன் பாதி மனசை வந்து அவன் நோய் வந்து அவன் படுத்துருவான். ஐயோ இவ்வளோ இருக்க போல் இருக்கு, பாவம் இருக்குன்னு அவன் டேஞ்சர் ஆகிடும் மனசு. நம்மளையும் டேஞ்சர் ஆகிட்டு அடுத்தவனையும் டேஞ்சர் ஆக்குறோம். பாசிட்டிவாக மட்டும் பேசணும். சொன்ன பார்த்தீங்களா, இந்த சுஜிதாவோட அம்மா எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க முகம் மலர்ச்சியோடன்னு. அப்படி மலர்ச்சியாகவே இருந்த முகம் ஒரே ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க அப்படி க்ஷண நேரம் அவங்க தடுமாறினது. இன்னும் 1 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பா, கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்க தாண்டி வர முடியுமா முடியாதா, இருக்கிறது ஒரு பிள்ளை அதையும் பறி கொடுத்துருவோமோ, சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு படிக்க ஆயிடுச்சுன்னு எப்படி ஆகிடுமோ அப்படின்னு அவங்க மிரண்டு பயந்து போனாங்க. பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் அவங்க கண்ணில் கண்ணீர் வந்தது. சொன்னாங்க திடப்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பி இந்த மாதிரி மனவளக்கலை மன்றங்களில் சொல்லி நம்ம அன்பர்களை விட்டு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போல்டாக சொல்லி ஒருத்தரும் அவங்கவுங்க குரூப்பில் நிறைய போட்டு எத்தனை ஆயிரம் பேர் வாழ்த்துறாங்கன்னு தெரியாது. 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சுன்னு எல்லா டாக்டரும் ட்ராப் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. இனிமேல் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆபத்துங்களும் போயிட்டாங்க. ஏன்னா வாய்க்குள்ளே எதை வச்சாலும் இறங்கவே இல்லை. 1 மணி நேரம் வாழ்த்து, அத்தனை பேரும் வாழ்த்தி முடித்து ஆத்மார்த்தமான வாழ்த்து முடித்து எழுந்திரிச்சு உட்காந்து எனக்கு சாப்பிட வேணும் கொண்டா எதையாவதுன்னு கேட்குறான்னா எப்படி நினச்சிருப்பீங்க அந்த சந்தர்ப்பத்தெல்லாம். லைவாக நடந்த நிகழ்ச்சி நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அப்போது அத்தனை பேருடைய எண்ணத்துலேயும் வலு ஏறுது. அந்த குழந்தை உயிரோடு எழுந்திருக்கணும் அப்படின்னு தானே எழுந்திருக்குது. இதுதான் கூட்டு பிரார்த்தனை. நம்ம பண்ணுற கூட்டு வழிபாட்டில் சொல்லக்கூடிய வாழ்த்துக்கும் அந்த மாதிரி ஒரு பலன் உண்டு. ஆனால் என்ன செய்யும், நடக்குமோ என்னமோ தெரியல, எதுக்கும் வாழ்த்தி வைப்போம் அப்படின்னு வாழ்த்துறோம்னா எஃபெக்ட் இருக்காது. வாழ்த்துறோம் நடக்குது, அப்படி செஞ்சாக முடியும். இந்த ஆராய்ச்சிங்கிறது என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு, அதை எப்படிலாம் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து வழிமுறைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து நம்மளும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். நம்மளும் அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கணும். அதுக்கு தான் இந்த வகுப்பு. அதுக்கு தான் இந்த மாதிரி தொடர்ந்து வகுப்புக்கு வந்து யார் யார் வாழ்க்கையில் என்ன நடந்தது, எப்படி முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவாக வர்றது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணணும். ஒரு தடவை விழுந்து எழுந்திரிச்சா இதை பார்த்தா நான் விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்கூடாது. அன்னைக்கு விழுந்தேன் இன்னைக்கு விழுந்து என்ன வந்துருக்கு, எனக்கு நான் எழுந்திரிச்சு நடக்க முடியாது. ஏதோ ஒரு தடவை போகிறோம், ஒரு ஆணி மாட்டி சட்டை கிழிச்சுருந்தான். அப்போ ஆணி மாட்டை சட்டையெல்லாம் கிழிச்சிருப்போம் அப்படின்னு நான் நினச்சிட்டு உட்காந்துருப்பான் இல்லையா. ஸோ நெகட்டிவாக நடக்கிறத ட்ராப் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக எது நடக்கணுமோ அதை மட்டும் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வளர்ந்ததுன்னா உண்மையிலே நம்ம ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்கள். எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாம் ஆசை தான். எது நடக்கணும் நினைச்சாலும் எதை ஆசை தான். அப்போது எந்த ஒரு எண்ணம் வலுவாக ஏற்படுகிறதோ அந்த எண்ணம் நிறைவேறும்னா எந்த ஒரு ஆசையும் என்ன செய்யணும், நம்ம எது நிறைவேற்றப்பட வேண்டும்னு நினைச்சா தானாகவே நிறைவேறுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 தலைமுறையில் ரொம்ப பெருசாக வாழ்ந்தவனு கிடையாது, 3 தலைமுறை ரொம்ப கெட்டு போனவனு கிடையாது. நெடுநல் வாடை அப்படிங்கிற ஒரு நூலில் சுந்தரமுனிவர் எழுதியிருக்காரு. காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழாய் கீழது மேலாய் மாறிடும் தன்மைத்து அப்படிங்கிறாரு. காலச்சக்கரம் சுத்தும் பொழுது என்ன செய்யுது, மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போவோம், மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். எவ்வளோ வாய்ப்புகள், ஜஸ்ட் மிஸ்டு அப்படின்னு தீர்ந்தது, கீழே ஓவர். ஸோ எத்தனை பேர் கோபுரத்தில் இருந்தவனா கீழே விழுந்திருக்கான், கீழே இருந்தவனா என்ன செய்யறான், காத்தடிச்சவனே எச்சையில் மேலே போய் உட்காந்தவரை மேலே உட்காந்துருக்கான். இயற்கையினுடைய அம்சம் அது. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு மாற்றி அனுப்போம். ஆனால் எதை நினைத்தோமோ அந்த நினைத்ததை சாதிக்க வல்ல ஒரு ஆற்றலை நமக்கு கொடுத்து அந்த மாதிரி செயலை, அந்த நினைத்ததை செயலுக்கு கொண்டு வருவதற்கு உண்டான சக்தி இயற்கைக்கு இருக்குது. ஆனால் சொல்லுகிற சொல்லில் என்ன செய்யக்கூடாது, நம்ம கொஞ்சம் கூட பின்னப்படாமல் அதை சொல்லணும். அதுதான் நம்ம சங்கல்பம் சொல்லணும்னா அதை எழுதி வச்சு எடிட் பண்ணிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காம்பாங்க சாமிஜி. ஒரு விஷயத்தில் டிஃபிட் ஆகி ஒரு தோல்வி கண்டு தான் ஒரு சிறிய ஆராய்ச்சிக்கு பிற்பாடு நமக்கு அருட்காப்பு கொடுத்தாங்க. இப்போ அந்த அருட்காப்பு நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், சாமிஜி ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமில்லையே அவங்களுக்கு. நல்லா தொழில் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ஜவுளி தொழில் பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா உலகளாவிய லெவலில் உலகப்போர் வந்ததுனால என்ன செய்து பொருளாதார முடக்கம் ஏற்பட்டு இவங்க உருவாக்கின அந்த ஜவுளியெல்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ண முடியல, வெளியில் எல்லாம் அப்படியே முடங்கி போச்சு. குடோனில் ஸ்டாக் அப்படியே இருக்குது. இருக்கிறதான விற்பனை ஆகலைன்னா கொடுக்குற தொழிலாளி உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு சம்பளம் கிடையாது. சரி, நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸு விற்பனை ஆகாமல் தேங்கி முடங்கி கிடக்கு, நமக்கு பணம் இல்லைங்கிறதுக்காக ஒரு தொழிலாளியை வீட்டுக்கு அனுப்புனா அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு அங்கே கடன் வாங்கி இவனுக்கு சம்பளத்தை கொடுத்து ப்ரொடக்ஷன் மட்டும் கொண்டு வந்து கொண்டு ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் கடன் எக்கச்சக்கமாக மாறி போச்சு. கடன் அதுக்கு மேலே வாங்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. உட்காந்தாங்க சுவாமிஜி, கடுமையாக உட்காந்து என்னுடைய கடனெல்லாம் தீரணும், என்னுடைய கடனெல்லாம் ஒழியணும் அப்படின்னு உட்காந்து கடுமையாக சங்கல்பம் போட்டாங்க.
அவங்க தவம் வேறு, நம்ம தவம் வேறு இல்லையா? நம்ம ஏதோ போனால் வந்தால் பொழுதுபோக்கு ஒரு டைம் பாஸ் ஆகிற மாதிரி, டைம் கிடச்சா பண்ணுற மாதிரி எப்படியே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நான் நேற்று சொன்ன மாதிரி டைம் சரி 20 மினிட்ஸ் உட்காரலாம்னு நினச்சா 10 நிமிஷம் தான் இருக்குது, எப்போ இன்னும் 10 நிமிஷம் முடியும்னு உட்காந்து தவம் பண்ணால் வர நடக்காது. ஆழ்ந்து உள்ளே போய்ட்டால் டைம் எப்போ ஆரம்பித்தோம் எப்போ முடியலன்னு தெரியாமல் கண்டினியூ பண்ணுறது, அதுதான் உண்மையான தவம். அந்த மாதிரி பண்ணாங்க, கடன்லாம் ஒழிஞ்சு போச்சு. எப்படி ஒழிஞ்சு தெரியுமா? இருக்கிற சொத்தெல்லாம் விற்று கடன் அடித்தாங்க. கடன் ஒழியணும்னு நினச்சாங்க, ஆனால் என்கிட்ட இருக்கிற சொத்து ரேட்டே ஆகணும்னு நினைக்கல. பார்த்தீங்களா? இதுதான் எடிட்டிங். நம்ம சின்ன வயசில் கதை சொல்லுவாங்க, எறும்பு வந்து ஒரு இறைவனை வேண்டி தவம் இருந்தது, இறைவன் காய்ச்சி கொடுத்து எறும்புக்கு என்ன வர வேணும்னு கேட்டார், நான் கடித்தா உடனே சாவணும்னு வேண்டிச்சு, எஸ் கொடுத்தேன்ட்டார். எறும்பு கடிச்சு நினச்சேன், டக்குன்னு உன்னையார் வாட்டி அடிச்சு, பா என்ன இது எறும்பு அடிச்சு தூக்கி போட்டான், எறும்பு செத்து போயிடுது. நான் கடித்தா கடிப்பட்டவன் சாகணும்னு நினைக்கல, அது நான் கடித்தா சாகணும்னு நினச்சது, இது கடிச்சவனே இதே செத்து போச்சு. இதுதான் வேண்டும் வரம் என்ன அப்படிங்கிறத எடிட் பண்ணி கேட்கணும், அதை முழுமைப்படுத்தணும். இல்லாட்டி இறைவன் ஓகேன்னு விடுவான், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இக்கு வச்சுருவான். நம்ம நாக்கு குளறி போய்டும். கும்பகர்ணன் அப்படித்தானே 6 மாதம் தூங்க ஆரம்பிச்சுட்டான், வரத்தை தப்பாக கேட்டதுனால நாக்கு குளறி போச்சு, வரம் கேட்டுட்டு 6 மாதம் தூங்க ஆரம்பிச்சுட்டான். அது மாதிரி தானே, அப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம் வரலாறு. அப்போ என்னுடைய கடன் ஒழிய வேண்டும் நினச்சேன், ஆனால் இருக்கிற சொத்து ரேட்டே ஆகணும்னு நினைக்க விட்டுட்டான் அப்படின்ட்டாங்க சாமி. அப்போ எப்படி வேண்டணும்? சொத்தும் இருக்கணும், என் கடனும் ஒழியணும், அதுக்கு தமிழ் ஒரே மொழி காட்டுன்னு சொல்லி வேண்டியிருக்கணும். இப்போ நமக்கு இந்த பக்த பிரகலாத படம் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாரும். பார்க்காதவங்கள்ட்ட அந்த பார்த்தவங்க கதையை கேட்டுங்க. அது என்னைக்கு சார் கேட்க வர்றது? ஏதாவது நாளை நாளைக்கு ஒரு ட்ராமாவில் அதையும் சேர்த்துங்க, ஒரு சீன் போட்டுங்க. அது நாளைக்கு ட்ராமா இருக்குல்ல, அந்த நாடகத்தில் ஒரு சீன் போட்டுங்க. அதையும் அதில் வந்து பிரகலாதன் வந்து யாருடைய பையன்? ரண்ய கசிபுனுடைய பையன், ரண்ய மகாராஜா அவனுடைய பையன். அவனுக்கு குழந்தையாக பிறந்தவனும் ஒரு குருகுலத்தில் சேர்த்து படிடான்னா நாட்டுக்கே ஒரு உத்தரவு போட்டான் அவன் ரண்ய கசிபு. ஏன்? தவம் செஞ்சு இந்த கடுமையான தவத்தில் இறைவன்ட்ட வரம் வாங்குறான். என்ன வரம் வேணும்? நான் சாகக்கூடாதுன்னு சாகா வரம் கேட்குறான். கடவுள் சொல்லிட்டார், நோனும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவன் பிறந்த மத்தினவே செத்து தான் ஆகணும், ஆனால் நீக்கு என்ன கண்டிஷன் எவ்வளோ வேணாலும் போட்டுக்க, நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துக்க அப்படின்ட்டார். இவனை என்னென்ன வேண்டாம்னா, ராத்திரியில் சாகக்கூடாது, பகலில் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாது, எனக்கு எந்த விதமான கூறி ஆயுதத்தாலையும் என்ன யாரும் அழிக்கக்கூடாது, அப்புறம் மனுஷனால் சாகக்கூடாது, விலங்கால் சாகக்கூடாது, இப்படி இவர் ஏகப்பட்ட கண்டிஷன்லாம் போட்டு விட்டார். ஆனால் கடைசியில் பிரகலாதன் வந்த பிற்பாடு என்ன செஞ்சான்? இவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறான். ஓம் ரண்யாய நமகன்னு சொல்லடா எல்லாருன்ட்டான், இவன் பேரை சொல்லிட்டான். ஏன்னா எனக்கு சாவு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ட்டு. இவர் மட்டும் என்ன பண்ணுறார்? ஓம் நாராயணாய நமங்கிறார். இவர் யார் அரசன் ஆணையிட்டானோ அவனுடைய குழந்தை சொல்லுது. குரு கூட்டிகிட்டு வந்துட்டார், இவனை வச்சுருந்தா என்ன சரிச்சதம் பண்ணிடுவீங்க, நீங்களாம் ஏதாவது வழி சொல்லணுன்ட்டார். என்னடா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறா? அவனை ரண்யாய நமகன்னு ஏன்டா சொல்லலை நீ அப்படின்னா, நோன்னு எல்லாம் நாராயணன் தான்ட்டார். எங்கடா இருக்கான் நாராயணன்? அங்கே எங்கே இருக்கிறான்? தூணிலும் இருக்கிறான், தூசிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கிறான், எல்லாம் சொல்லிட்டான். இந்த தூணில் இருக்கான் அட்ரான்னு கதையை அடித்தான். டக்குன்னு பிறந்து யார் வெளியில் வந்தது? சினிமாவில் காட்டுறான் தூணு பிறந்துட்டு வருதுன்னு, எப்படி வந்தாலும் தெரியல, ஒரு தத்துவத்தை சொல்ல வர அந்த கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்குவோம். அவர் வர்றாரு. எப்படி வர்றாரு? நரசிம்மமூர்த்தி. நரன் மனிதன், சிம்மம் விலங்கு. விலங்காலையும் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாதுன்னா விலங்கும் மனிதனும் சேர்ந்த உருவம் வந்துருச்சு. நான் வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாதுன்னா வாசப்படியில் கொண்டாந்து நிலவாசலை வச்சுட்டாரு. அது உள்ளேயும் இல்லை வெளியில் இல்லை. நான் பகலையும் சாகக்கூடாது, ராத்திரிலையும் சாகக்கூடாதுன்னா அந்தி நேரம், பகலும் இரவும் சந்திக்கிற நேரம் இல்லையா, சந்தி பொழுதுன்னு சொல்ல பாருங்க, அந்தி நேரம் அதில் வச்சுட்டாரு. எந்த ஒரு கூறி ஆயுதத்தாலேயும் என்னால் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன செஞ்ச? நகத்தை வளர்த்து நகத்தாலேயே கிழிச்சிட்டாரு. அப்போ தான் அவங்களுக்கு அந்த நரசிம்ம அவதாரத்தில் எது நடந்தது? ரண்ய கசிபோ வதம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோம். சாவு விழுந்துருச்சு அவனுக்கு. கண்டிஷன் எவ்வளோ போட்டான்? அப்போ தான் பார்த்தார் சாமிஜி. அருள் காப்பு போட்டார் பாருங்க. நமக்கு ஆராய்ச்சி, அருட்பேராற்றல், தெய்வீக சக்தி, இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் 24 hours போடுறான்னுக்கிட்டார். எதுக்கு பகல் ராத்திரி போட்டு சந்தி போடுது, அந்தி போடுது, விடிஞ்சுது விடியல, இரவும் பகலும் எல்லா நேரம் 24 hours தாண்டி டைம் இருக்கா? அடுத்த 24 hours வந்துருமா வராதா? சந்தி போடு 24.1 வந்து அடுத்த 24 கவர் ஆகிடும். வந்து இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும். இடம்னு இருந்தால் உண்மையாது, பிரபஞ்சத்தில் இருந்தாலும் சரி தான். நீ ராக்கெட்டில் நான் சந்திரனுக்கு போனாலும் சூரியனுக்கு போனாலும் சரி, இல்லை வெட்ட வழியே போனாலும் சரி தான். எல்லா இடங்களிலும் இடம்னு ஒன்று இருந்து நாங்கள் அது எதுக்கு நான் வீட்டுக்கு உள்ள வெளியில் காட்டில் நாட்டில் பிளேனில் தனித்தனியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், பசிக்கு நிற்கிறேன், நடக்கிறேன், ஓடுறேன், குதிரை மேலே போகிறேன், இல்லை ஏதோ ஒன்று என்ன செருப்பு போட்டு போகிறேன், செருப்பு இல்லாமல் போகிறேன், என்ன செஞ்சாலும் எல்லா தொழில் எல்லா செயல்களிலும் இல்லையா, எல்லா தொழில்களிலும்னா செயல்கள் உறுதுணையாகவும். தபார் நீ தான் உறுதுணையாக வரணும். யார்? அருட்பேராற்றல். பாதுகாப்பாகும். நீ தான் எனக்கு செக்யூரிட்டி. 2 பக்கம் கூட வந்துக்கிட்டே இருக்கு, 4 பக்கம் வந்துட்டு இல்லையா, பாதுகாப்பாகும். வழி நடத்துவதன் கேடு நீ தான். தப்பாக வழிபாட்டினா அதுக்கு நீ தான் பொறுப்பு.
வழி நடத்துவதோ அமையுமாக அப்படின்ட்டார். அமையணும் அப்படின்னு சொன்னால் கட்டளை. அந்த காணா வந்து தமிழ் இலக்கணத்தில் வியங்கோள் வினைமுற்று. உட்காரு அப்படின்னா மிரட்டாமல் இருக்கு. அமருக மரியாதையாக சொல்கிறாரியா, எல்லாம் ஒன்று தான், உட்காந்து தான் ஆகணும். அமருகன்னா உட்காரணும், அமர் அப்படின்னா உட்காந்தானே ஆகணும். ஸோ ஒரு மரியாதையாக சொல்கிறது. இந்த இவர் ராஜாஜி வந்து ஹி வாஸ் சீஃப் மினிஸ்டர் ஒரு தடவை. அப்போ எல்லாம் மந்திரிகள் வந்து அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்த காலம் இது. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். இப்போ இல்லை, எல்லாம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். இப்போன்னா அவன் கையை கட்டிட்டு போய் நிற்கணும், கார் கதவை திறக்கணும், செருப்பு தூக்கிட்டு வரணும். அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி வந்து ஒரு ஆஃபீஸரை கூட கேட்குறாரு, ஒரு ஒர்க்கை இன்ட்ரெஸ்ட் பண்ணி இதை செஞ்சுருங்க அப்படிங்கிறாரு. அந்த சொன்ன தோரணை வந்து அந்த ஆஃபீஸருக்கு மனசு கஷ்டமாக போச்சு. என்ன நம்மளை ஏதோ மிரட்டுற மாதிரி சொல்ல, ஒரு அதிகார தோரணையில் சொல்கிறார். அவர் அதிகாரத்தில் இருக்கிறாரு, இருந்தாலும் அப்போல்லாம் அது மாதிரி சொன்னதில்லைங்கிறதுனால இவருக்கு மனசு கஷ்டமாக போச்சு. அவர் ஒன்றே கேட்குறாரு, சீஃப் மினிஸ்டரை கேட்குறாரு, இஸ் இட் ஏ ரிக்வஸ்ட் ஆர் ஏ கமாண்ட் அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு வேண்டுகோள் அல்லது மரியாதை செய் அப்படின்னு ஒரு மரியாதையோட சொல்கிறீங்களா, இல்லை ஒரு உத்தரவாக போடுறீங்களா, ஆணையிடுறீங்களா, செஞ்சு தான் ஆகணும். இஸ் இட் ஏ ரிக்வஸ்ட் ஆர் ஏ கமாண்ட் அப்படிங்கிறார். ராஜாஜிக்கு அப்போவே பட்டம் கொடுத்தாங்க, மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு சொல்லி. இல்லையா, அறிஞர்னா வேந்த வேலையை சொல்லணும்ல தான். இஃப் இட் இஸ் ஒப்ளைஜ்டு இட் இஸ் மை ரிக்வஸ்ட், இஃப் நாட் இட் இஸ் மை கமாண்ட் அப்படின்னு. நீயா செஞ்சு விட்டா அது என்னுடைய வேண்டுகோள், நீ செய்யலைன்னா அது என்னுடைய உத்தரவு. நீ எடுத்துக்கிறதுல தான் இருக்க, நான் சொன்னதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் வேலை செஞ்சாகணும். எப்படி வருது பார்த்தீங்களா ஆராய்ச்சி. அவன் ஆராய்ச்சி பண்ணுவோன்னு கேட்டால் இவன் ஆராய்ச்சி பண்ணுவோன்னு சொல்கிறான். நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக எப்படின்னு சொல்லி. எப்படி பாருங்க, நீங்கள் நீ செய்யணும் அப்படிங்கிறது உன்னுடைய உத்தரவான்னு கேட்டால் நீயா செஞ்சுட்டா பரவாயில்ல, இல்லாட்டி என்னுடைய உத்தரவுங்கிறார். அது எடுத்துக்கிற மனப்பான்மையை பொறுத்தது ஒன்றும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி சாமிச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் எனக்கு நீயே உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக வர வேண்டும் அப்படி சொல்லிட்டாரு. இதை தாண்டி என்ன அருள் காப்பு வரணும்னு நினைக்கிறீங்க? அப்போ மீண்டும் 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 நிமிடம் இந்த அருள் காப்பு போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இந்த இது கூடு கட்டுது இல்லை, இந்த இது அந்த தேன் கூடு கட்டுற மாதிரி, இல்லை இந்த சிலந்தி வலை பண்ணுற மாதிரி, இல்லை இந்த மெழுகு மாதிரி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கூட்ட அது மேலே அந்த எச்சல் சுட்டு தொட்டு 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 சுற்றி சுற்றி வரக்குள்ள அது ரொம்ப கெட்டியாகிடும் பார்த்திங்கன்னா. அப்போ அதுபோல் மீண்டும் மீண்டும் அதே மாதிரி நினைக்க 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 அது நடந்தே தீரும். இப்போ அருள் காப்பு நம்ம ஒரு தடவை போடுறது கிடையாது. இங்கே உட்காந்துருக்கும்போது அருள் காப்பு போட்டு எப்படியாவது இவர் ஒரு 7:45 முடித்தாதான் நம்ம அதுக்கப்புறம் நன்றி உரை வாழ்த்து இதெல்லாம் போட்டு ஒரு 8 மணிக்கு நம்ம டின்னர் கரெக்டாக போக முடியும். 2 நாளாகவே பசி தாங்க முடியல. கடைசி நேரத்தில் போய் அங்கே உள்ளே விட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி இதே நினச்சி ஓட்டின்னு வச்சிங்க. அருள் காப்பு போட்டு விட்டணும். வந்தவொடனே பேராசிரியர் சுற்றி எப்படி தான் ஒரு 7:45 முடிக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி அருள் காப்பு போடுங்க அப்படின்னு நீங்கள் முன்னாடி பேசிட்டு உட்காந்து போட்டே வச்சிங்களேன். 7:40 நான் பாட்டு முடிச்சு விட்ருவேன். நீங்கள் நேற்று மாரியே இவர் 9:30 ஆக்குவாரோ என்னமோ நினச்சிங்கன்னு வச்சிங்களேன். என் மனசில் 9:30 செட் ஆகிடும். நான் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டு நான் பாட்டு 9 வரைக்கும் போயிட்டே இருப்பீங்க. இப்படியே தான் கதை ஓடிக்கிட்டே இருக்கேன். 3ஆவது நாள் இப்படி தான் ஆச்சு, 4ஆவது நாள் இப்படி தான் ஆச்சு, 5ஆவது நாள் இப்படி தான் ஆச்சு, மொத்தம் 7 நாளா? இன்னும் 2 நாளும் இப்படியே தான் போகும் போல் இருக்கு. சரி விடு, நமக்கு இப்படி தான் விதிக்கப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், அருள் காப்பை ஸ்ட்ராங்காக போட்டுடணும். நாங்கள் ஒரு அருள் காப்போட்டு உங்களுக்கு ஒரு அருள் காப்பு போட்டுடணும். கரெக்டாக நாங்கள் டின்னருக்கு 8 மணிக்கு போயிடணும், இவர் 8 மணிக்கு முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருந்தார். மேடையில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாராம், அப்படி கையை தூக்கி இப்படி கையை தூக்கி அப்புறம் பேசணும். அப்படியே என்னென்ன அப்படியே உட்காந்து எல்லாம் சுவாரஸ்யம் கேட்டு வந்தாலும் நீங்கள் எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எனக்கு தொடர்ந்து இன்னும் பேசிகிட்டே இருக்க ஒருத்தவங்க நான் இன்னும் எவ்வளோ நேரம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்கய்யா, ஆனால் 10 நிமிஷத்தில் நாங்களாம் டின்னருக்கு போய்டுவோன்ட்டாங்க. அது மாதிரி இது உங்கள் ஆராய்ச்சி, நம்ம ஆராய்ச்சி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும், அருள் காப்பு போடும் பொழுது மீண்டும் 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 வந்து என்ன செய்யணும், நம்மளை சுற்றி அந்த அருள் காப்பு போட்டு 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 இதை ஒரு ஸ்ட்ராங்கான வளையமாக மாற்றணும். ஒரு 3 அடி விசீரணத்துக்கு என்னுடைய ஜீவகாந்தம் இருக்குது, உடம்பு இப்போ நல்லா இருக்குது, ஜீவகாந்தம் இருக்குது. அதை சுற்றி ஒரு குளோபுலார் ஸ்ட்ரக்சர். இந்த சர்க்கஸில் வந்து கூண்டுக்குள்ளே மோட்டார் சைக்கிள் விடுவான் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா? இப்போ சர்க்கஸே இப்போ போடுறதில்ல. அவன் என்ன பண்ணி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துறாங்க, சினிமா கொட்டைக்கு வேறு போகிறதில்ல. இந்த இன்னும் ஏடிடி ஓடிடின்னு போட்டு அதுக்குள்ளே படத்தை பார்த்துக்கிறாங்க எல்லாம். அதனால் சர்க்கஸுக்கு பார்க்க போகிறதில்ல. அந்த கூண்டுக்குள்ளேயே மோட்டார் சைக்கிள் விடுவான். அப்போ அது ஒரு குளோபுலார் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே இவன் மோட்டார் சைக்கிள் விடுறான். நம்மளை சுற்றி ஒரு பெரிய குளோபு 360 டிகிரிக்கு ஒரு குளோபை ஃபார்ம் பண்ணி அந்த குளோபை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எண்ணத்தை போட்டு 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 அருள் காப்பை போட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு நம்ம நவரும்போதே அந்த குளோபுக்குள்ளே போகணும். நீங்கள் மானசீகமாக நினச்சிங்கன்னு தான் முடியும். இதுதான் ஆராய்ச்சி. அப்படியே நான் வந்து போகிறீங்க, கிளம்பக்குள்ளே ஒரு அருள் காப்பை போட்டுறீங்க, சாப்பிட்டோம், வேலை முடிஞ்சது, பைக் எடுக்கிறோம், ஏறி உட்காந்து நமக்கும் பைக்குக்கும் சேர்த்து ஒரு 3 அடி விஸ்தீரணத்துக்கு அப்படியே ரவுண்டாக ஒரு குளோபு, அந்த அருள் காப்புக்குள்ளேயே நம்ம மூவ் ஆகிறோம். அப்படியே வீடு வரைக்கும் போகிறோம். வீட்டுக்குள்ளே இறங்கி அந்த பேசேஜில் போகிற வழியெல்லாம் அருள் காப்பு.
வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்குள்ளே ஒரு அருள் காப்பு, ஆனந்தமாக படுத்து தூங்கிட்டு காலம்பரை எழுந்திரிக்கிறோம், ஒரு அருள் காப்பு. தொடர்ந்து 24 மணி நேரம் அதே சிந்தையில் அருள் காப்பு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் வராது. மறந்துட்டோம்னா திரும்பி வந்துடும். ஏன்னா அந்த பிரேக் விட்டால் உள்ள நுழைஞ்சிடாது. இப்போ அந்த அருள் காப்புக்கு எவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி பாரு நினைக்கிறீங்க சாமிஜி? ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நானே டிஃபீட் ஆகிட்டேன் ஒரு சங்கல்பத்தை போட்டு. அப்போ சங்கல்பத்தை எப்படி உருவாக்கணுங்கிறதெல்லாம் சிந்திச்சு தான் உருவாக்கியிருக்காரு. இதெல்லாம் தோணலைன்னா அவரால் உருவாக்கியிருக்க முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை நெறியை நம்ம சரிப்படுத்தி கொண்டு வருவதற்கு, நமக்கு நம்ம எண்ணத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு, நம்முடைய ஆசைகளை நெறிப்படுத்துவதற்கு ஆராய்ச்சி தேவை. அந்த ஆராய்ச்சியை தான் அகத்தாய்வுன்னு கொடுக்குறாரு. நம்ம அகத்தாய்வை பாடம்னு நினைக்கிறோம். அதை தான் சொன்னாங்க கூட, சொற்பொழிவு அப்படிங்கிறது இல்லை, இதெல்லாம் சிந்தனை விருந்து அப்படின்னு. நம்ம கேஜி சாமின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், சீனியர் ப்ரொஃபஸர், ஈரோட்டில் இருந்து தான் வந்து நிறைய பாடங்கள் அங்கே நடத்தியிருப்பார், கேட்டிருப்பீங்க. அவர் இன்றைக்கி என்ன பாடம் அப்படிம்பார் அகத்தாய்வுக்கு வந்தவுடனே. இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் நான் பேசணும்னு கேட்க மாட்டார். இது பேசுகிற சப்ஜெக்டில் என்ன பாடம், முதல் பாடம் அப்படி சொல்லி அகத்தாய்வு சொல்லுவோம். அப்படிம்பார். பொறுப்பாசிரியர் பக்கத்தில் உட்காந்துருக்கார் ஒருத்தர், நாங்களாம் ஏத்தாப்பில் உட்காந்துருக்கோம். உட்காந்து எத்தனை பேர் இன்றைக்கி பங்கு பெற்றவர்கள் எண்ணி சொல்லுங்கள் அகத்தாய்வு கேட்கறதுக்கு. 46 பேர் என்னாரு. இவர் ஒருத்தர் என்ன இல்லையே குறையுதே அப்படின்னாரு. திருப்பி எண்ணிட்டு 46 பேர்னாரு. குறையுதே அப்படின்ட்டார். 46 பேர் தான் அப்படின்னாரு. 47 அப்படின்னாரு இவர். இல்லைங்க அப்படின்னாரு. உங்களையும் சேர்த்து தான்ட்டார். யார்? பொறுப்பாசிரியர். உனக்கும் பாடம் இதான் ஏன்ட்டார். ஏன்னா பொறுப்பாசிரியர் எல்லாம் முடிச்சிட்டேன் கிளாஸு அப்படின்னு ஆசிரியருங்கிறது கிடையாது. தினம் தினம் பாடம் உனக்கு சேர்த்து தான். நான் நடத்துகிறவன், நீ கேட்குறவன். அதனால் என்ன செஞ்சு 1 சேர்த்து 47ன்ட்டார். அப்புறம் தான் எனக்கே கூட உரைச்சிது, நல்ல வேலை நம்ம வாயை விட்டு மாட்டிக்காமல் இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நம்ம ஆசிரியர் ஆகிட்டோங்கிறதுனால நம்ம கருத்து கேட்க வேண்டாம், இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம போகிறோங்கிறது கிடையாது. மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்கள் வலியுறுத்தப்படும் போது தான் அது செயலாக்கத்திற்கு வரும். அப்போ செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை சாமிஜியுடைய கவிகள் நிறைய, நான் தான் எனக்கு கவிகளில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா அந்த கவி அப்படிங்கிறது அந்த கவித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே அந்த தத்துவத்தை எவ்வளோ அற்புதமாக ஷார்ப்பாக கொண்டு வந்து சாமிஜி வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சாமிஜியுடைய நோக்கம் இந்த சமுதாய நலன் காக்கப்பட வேண்டும், உலக அமைதி தான் அவருடைய நோக்கமே. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா கேஜி ஹாஸ்பிட்டலில் சாமிஜி இந்த லாஸ்ட் மினிட்டில் 2006 மார்ச்சில் படுத்திருக்கும் போது கூட உலக சமாதானம் உலக சமாதானம் உலக சமாதானம் அவங்களுடைய மெமரியில் இருக்கிறது பூரா வார்த்தைகளாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே கோமா ஸ்டேஜ்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு அந்த லாஸ்ட் மினிட்டில் இருக்கார் அவர். கடைசி நேரத்தில் அந்த உயிர் பிரியும் தருவாயில் கூட அவர் உலக சமாதானம்னு அவருடைய உதடுகள் மர்மர் பண்ணிக்கிட்டே இருக்குது, முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நோக்கத்திலேயே இருக்காரங்க. அந்த உலக சமாதானம் வரணும்னா அந்த உலக அமைதிக்கு தனி மனித அமைதி தான் அவனுடைய மனதில் வித்திரைக்கப்பட வேண்டும், அதுதான் விதைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒரு காலகட்டத்தில் 93 வயசில் சொல்கிறாரு, எனக்கு 90 வயது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை ரைட்டு, இதுக்கு மேலே இறைவன் கொடுக்குற போனஸ் தான் எனக்கு ஒரு நாளும். ஏன்னா வாழ்க்கையில் வாழ்த்து நான் நிறைவு பண்ணிட்டேன். நான் எதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன்னா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். பொட்டியோடு கொடுத்து பொட்டியை பொட்டி சாமி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி இனிமேல் நீங்கள் அதை ரீட் பண்ணுறது ஃபாலோ பண்ண உங்கள் பொறுப்பு, இன்னும் நான் புதுசாக கற்றுக்கிட்டு சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு ஒரு நாளும் இறைவன் கொடுப்பது போனஸ் தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு நல்லா தெரியணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் எத்தனை நாளுக்கு அப்புறம் யாருக்கு தெரியும்? இப்போ இன்றைக்கி நைட்டு படுத்து தூங்குகிறோம், என்ன நம்பிக்கையில் நம்ம தூங்குவோம்? விடிஞ்சால் எழுந்திரிச்சிருவாங்க, நம்ம தூங்குகிறோம். இல்லைங்க இன்றைக்கி நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் தான் உங்களுக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? நீங்கள் படுப்பீங்களா? தூக்கம் வரும் நமக்கு. டின்னராவது ஒன்றாவது உடைய நான் ஏதாவது வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவான், தூக்கம் வராது. இப்போ இது மார்ச் மாதம் பிப்ரவரின்னு வச்சிங்களேன், ஜூன் மாதம் 28ஆம் தேதியோட உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஜாதகாரர் சொல்லிடுறாரு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஜூன் 28 தானா? இவனு நாளை என்ன ஆரம்பிச்சிருவீங்க? இன்றைக்கி என்னாச்சு? 16 ஆகிடுச்சா? ஐயோ 17 வந்துருச்சு, 18 வந்துருச்சு, ஐயோ பிப்ரவரி முடிஞ்சு போச்சு, மார்ச் வந்துருச்சு, ஏப்ரல், ஜூன் வரைக்கும் தான் தாங்க நினச்சி ஏப்ரல் 28 போய்டும் அது. ஏன்னா அந்த அளவுக்கு மன வலிமை கிடையாது இல்லையா? ஸோ எதை சொல்லி நெகட்டிவாக சொல்லி சாதிக்கணும்னு நினச்சா கூட நம்மளை படுக்க போட்டுருவாங்க எல்லோரும். இப்போ இங்கே இருக்கிறவங்களே ஒருத்தர் இப்போ எழுந்திரிச்சு வெளியில் போகிறீங்க, சாப்பாடு தட்டை வாங்குறீங்க, லேசாக கை கொஞ்சம் ஷேக் அடித்து பக்கத்தில் கேட்குறாரு, ஏங்க நல்லா தான் இருந்தீங்க ஆனால் உடம்பு இப்போ ஏங்க கையில் லேசாக நடுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? நடுங்குச்சு, நான் பார்த்தேன், நடுங்குச்சா அப்படிம்பாங்க. அவர் தட்டை போட வர்றீங்க, இல்லை இன்னொரு தடவை ஏதோ வாங்க வர்றீங்க, அவர் குழம்பு ஊற்ற போகிறார், நல்லா பிடிங்க, ஏன் கை நடுங்குது? ஐயோ என்ன அவர் வேறு நடுங்குது இவரும் நடுங்குதுங்கிறாரு. கை கழுவிட்டு வெளியில் வரீங்க, பார்த்து இறங்குங்க, என்ன உடம்புக்கு காலில் ஆடுது, கால் உடம்பு நடுக்கிற பிறகு இப்படியே அவர் வீடு போகிறதுக்கு 4 பேரை நிப்பாட்டுங்க, வீட்டுக்கு போய் படுத்துருவான் பரான்னு விழுந்துருவான். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை போட்டுருக்கு, உடம்புலாம் நடுங்கிட்டு இருக்குன்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிவிட்டான், என்னன்னு என்னை வந்து பாரு அப்படின்னு வீட்டில் போய் படுத்துருவான். மனுஷனை வந்து சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், நல்லா இருக்கிறவனை படுக்க போட முடியும், படுத்திருக்கிறவனை எழுந்திரிக்க வைக்க முடியும்.
அது சுயமாக செஞ்சுக்கிறது. நானாக சொன்னால் அது மெஸ்மரிசம், நீங்களாக செஞ்சால் அது ஆட்டோ சஜஷன். ஆக என்ன சொல்கிறான், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் ஒரே சீராக இயங்கி கொண்டு, என்ன சீராக இயங்குதுன்னு இந்த இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சு இந்த பக்கம். நீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரச்சனை தான் உங்களுக்கு. சீராக இயங்கி கொண்டிருக்கிறது நினைக்கணும் நம்ம மனுஷன். இயங்காட்டி இயங்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு என்ன எவ்வளோ லேட்டு, நான் உங்களை நினச்சி தாங்க சீக்கிரமாக நான் கிளம்பி வச்சுட்டேன், சும்மா அடிச்சு விடுங்க, அதை பற்றி பரவாயில்ல, தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நான் உன்னை நினச்சிக்கிட்டே தான், ஏங்க நீங்கள் அங்கே போய் விருந்து சாப்பிட்டு விட்டீங்களா, நான் உன்னை நினச்சிக்கிட்டே தான் சாப்பிட்டேன், எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தேன், அது அவ்வளோவா முறையாக இருக்காதுங்கிறதெல்லாம் விட்டுட்டேன். அவங்க கூட சொன்னாங்க, இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோ மரியாதையாக இருக்காது, நீ வேறு வந்தால் இது கடைசி தூக்கிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லுவாங்கிறதால உன்னால தான் நான் வந்துட்டேன். ஆனால் அறவுரையே சாப்பிட்டு வந்தேன் மனசோட, இப்போ கூட அப்படின்னு சொல்லி வச்சிங்களோ சந்தோஷமாக இருக்கும். பிறரை சந்தோஷப்படுத்துறதுனால சின்ன சின்ன பொய் சொல்கிறது தவறே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? ஆனால் பொய்ங்கிறது நமக்கும் பிறருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அது துன்பப்படாத மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். நான் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது, நீங்கள் போய் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நிறையா சொல்லலாம். இப்போ நான் பேசி முடிச்சுட்டு இறங்குவேன், எப்படி இருந்து கேட்குறேன், அதை ஏன் கேட்குறீங்க, தூள் பண்ணிட்டீங்க, இது வரைக்கும் ஒருத்தரும் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஜில்லுன்னு இறங்கி போயிட்டுருப்பேன். பேசுனீங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல நீங்கள் கொஞ்சம் கோட்டை விட்டு நான் முடிச்சு 1 மணி நேரம் பேசி இதுக்கு நான் வராமலே இருந்திருக்கலாம், இப்போ நேற்றே போயிருக்கலாம்னு நினைப்பேன். உடனே உங்களுக்கு நமக்கு ஒன்றும் பைசா செலவு கிடையாது, சூப்பராக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கூட 2 பேர் வருமானா வச்சுக்கலாம், இங்கே எப்படி வருவாங்க, இந்த எல்லோ சாரி பாருங்கள், நீங்கள் குழந்தைங்கள உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு கடைக்காரன் அதுக்காக எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்து நீ கட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஏங்க அப்பண்ணா நீங்கள் இந்த டபுள் கடலில் கட்டிங்க பாருங்கள், இந்த புடவை அதை விட சூப்பராக கிடைங்க, சிங்கிளை விட இந்த மாதிரி டபுள் கான்ட்ரா வரும்போது அதை விட சூப்பராக. என்ன நமக்கு என்ன கஷ்டம் நினைக்கிறீங்க இல்லையா? ஆனால் பாருங்கள், நேற்று நீங்கள் அந்த குங்குமம் போட்டு வச்சுட்டு வந்தீங்க, இன்றைக்கி ஸ்டிக்கர் போட்டு வந்திருக்கீங்க, ஆனால் அது நல்லா இருந்ததுங்க, அதை விட இது இன்னும் அழகாக இருந்துன்னு சொல்லி பாருங்கள். நல்லா சொல்லிட்டாரு, இனிமேல் ஸ்டிக்கரை வச்சே விட்டுரு, ஏதாவது ஒட்டிட்டு போட்டு நமக்கு என்னங்க வந்திருக்கு. ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், சந்தோஷப்படுத்தக்கூடாது ஒருத்தரை. நம்ம ஆராய்ச்சி பூரா அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அடுத்தவங்க ஏங்க இன்னும் இருந்து இந்த புடவை கட்டு வந்துருக்கு, நீங்கள் இருக்கிற கலரே இந்த கலர் தான், அதுக்கு இதே கலரில் கடுப்பு வருது, எப்படிங்க அது அப்படிங்க நொந்து நம்மளை அப்படியே நினச்சி கருவிக்கிட்டே போவாங்க. அப்படிங்க நமக்கு பிரச்சனை ஆகிடும், நெகட்டிவ் அவங்க நினைக்க நமக்கு உடல் துன்பம் மன துன்பம் வரும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த இதுதான் ஆராய்ச்சி. நம்ம எதுக்கு ஆசைப்படணும், அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்க ஆசைப்படணும் இல்லையா? இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கலாம், அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். அதில் நீங்கள் உடனே போய்ட்டு ஒரே ராத்திரியில் போகணும்பிங்க, ஒரே போகலாம், திரும்பி அங்கேருந்து இங்கே வரணும்பிங்க, போய்ட்டு வந்து இதுக்கு நீங்கள் போங்க வீட்டுக்கு, நான் இருக்கிற வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன், மிளகா அரைக்கணும், மல்லி அரைக்கணும், ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம் வச்சுக்கோங்க, சரி விட்டு வந்துடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சமைக்க மாட்டாங்க. காலம்பரை ஏதாவது சுட்டாங்கன்னா அதே மத்தியானம் சமைச்சுவாங்க, ஒரு சப்பாத்தி போட்டு தின்ட்டு அப்படியே போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பெரும்பகுதி வீட்டில் பார்க்குறேன் நானும், ஆண்கள் ஊரில் என்ன பெண்கள் பெருமை சமைக்கிறது இல்லை, சிம்பிளாக முடிச்சுட்டு படுத்துக்கிறது. இந்த நேரம் தான் நல்ல நேரம், மனுஷன் இப்படியே 2 நாள் வெளியிலேயே உலாவர நடத்தியிருந்தால் கூட நம்மளும் வீட்டில் வேலையே இல்லாமல் இருக்கலாம். இவர் வந்து படுத்தி விட்டு அதை இதை செய்கிறத விட அப்படி நினைப்பாங்களே, அதனால் 2 நாள் எக்ஸ்ட்ரா போய் இருந்துட்டு வாங்க, நல்லா கிளாஸ் ஏதாவது நல்லா நடத்திட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் சந்தோஷப்படுத்துறதுக்கு. நம்ம இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசி உங்களை சந்தோஷப்படுத்த ஒரு பக்கம், வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறது அவங்கள சந்தோஷப்படுத்துறது ஒரு பக்கம், நல்லபடியே போகுது. இப்போ இங்கே நைட்டு டின்னர் உண்டுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, 2 விஷயத்தில் நல்லது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, தினம் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, இங்கேயே இவங்க கொடுத்தா நல்ல சந்தோஷம் நீங்கள் சாப்பிடுவீங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, தினம் ஒரே மாதிரி சமைச்சு வீட்டில் இவங்களே கொட்டுறதை விட புதுசாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டா பண்ணி இவங்க நினைப்பாங்க. 2 பேருக்கும் சந்தோஷம், அதுக்காக தான் இங்கே டின்னர் கொடுக்குறாங்க. நீங்கள் பேச்சை கேட்குறது இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம், அவங்க மனநிலையில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. நேற்று அவங்க சுட்ட தோசைக்கு இதுக்கு வித்தியாசம் இருந்தது, அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது, இல்லை இதோட அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது, இல்லை நம்ம நாளைக்கு டின்னர் ஒத்துக்காது போல் இருக்க நமக்கு, சரி நாளைக்கு வீட்டிலே வரேன்னு சொல்லிவிடுவோம். கேட்டால் ஒன்றை விட்டுட்டு சாப்பிட மனசில்லை எனக்கு, நான் வீட்டுக்கே சாப்பிட வந்துட்டேன்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் ஒன்று சின்ன ஆராய்ச்சி, நம்ம பெரிய தத்துவமே நடத்தக்கூடாது. எனக்கு கேஜி சாமி பேராசிரியர் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய நல்ல கைடுன்னு வச்சிங்களேன் ஒரு விஷயத்தில், தத்துவத்தை பொறுத்த வரைக்கும். அவர் சொல்லுவார், தம்பி நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்டையும் அதாவது தத்துவத்தையும் வாழ்க்கையில் அன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சியும் பொருத்தி பார்க்க கற்றுக்குங்க. இன்றைக்கி என்ன படித்தோம், இன்றைக்கி என்ன நடந்தது, இல்லை இன்றைக்கி என்ன நடந்தது, இதில் என்ன தத்துவம் சொல்லுது, இதை படித்து 2ஐயும் பொருத்தி பார்க்க கற்றுக்கொண்டு விட்டால் வாழ்க்கையும் விளங்கும், தத்துவமும் விளங்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் படித்த தத்துவமும் விளங்காது, உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு விளங்காது. இப்போ எவ்வளோ பேர் எப்படி விளங்கிக்கிட்டோங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இது வரைக்கும் படித்த தத்துவத்தை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஒரு கவி பார்க்கலாம், நேற்று பாடின கவியில் ஒன்று, பாடாத கவியில் ஒன்று, புது கவியில் ஒன்று. அந்த சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா உருவெடுத்த காரணமும், நேற்று இந்த பாட்டு வரலான்னு நினைக்கிறேன், காரியமும் முடிவும். சிம்பிளாக தான் இருக்கும், கொஞ்சம் அப்படி தூண்டி விட்டால் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் உருவெடுத்த காரணமும், நான் ஏன் பிறந்தங்கிறதுக்கு காரணம் வேணும்,
காரியமும், காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? காரியமும் முடிவும் எந்த மாதிரி ஒரு செயல்பட்டு ஒரு முடிவுக்கு வருது. உலகினிலே 75 ஆண்டு வாழ்ந்து, எப்போ 75 வயசு முடிஞ்சவனே சாமி எழுதின கவிதை இது. 75 வருஷத்தில் திருவருளே அவ்வப்பொழுது உணர்ந்திட்டேன். திருவருள்னா இறைவன், அவன் உணர்த்த நான் அப்பொழுதே எல்லாவற்றையும் உணர்ந்து விட்டேன். 75 வயசில் செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். அவன் உணர்த்தி கொண்டே இருந்ததுனால இதுவரைக்கும் நானும் என்னுடைய முன்னோர்களும் செய்த வினைப்பதிவுகளை நான் தமம் செஞ்சும் பிறருக்கு நலன் செய்தும் இந்த மனவளக்கலை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தும் என்னுடைய வினைப்பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சரி பண்ணிட்டான். 0% வந்துட்டேங்கிறாரு. கருத்தொடராய் பின்பிறவி இல்லை இனி இல்லை. அவருக்கு வாரிசு கிடையாது இல்லை. கருத்தொடராய் பின்பிறவி இல்லை இனி இல்லை. கர்ம வினை மிச்சமில்லை. எனக்குன்னு கர்மாவுக்கு உண்டானது பூரா நான் அனுபவிச்சுட்டேன். கர்ம வினை மிச்சமில்லை இல்லையா? கர்ம வினை மிச்சமில்லை, இச்சை இல்லை எதிரும். எதிலுமே எனக்கு இனிமேல் ஆசை ஒன்றும் கிடையாது சாதிக்கணும்னு. நான் எப்போ ரெடி அப்படிங்கிறாரு. அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும். அருள் நிறைந்த பெருஞ்சோதி இறைவன் அரவணைத்து கொள்ளும். நீ வான்னு சொல்லி என்னை கூப்பிட்ட நான் ரெடியாக வந்திருக்கேன், உன்னை அழைச்சிட்டு போன வந்து சேர்றதுக்கு. அந்த பெரு நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். நீ வான்னு கூப்பிட்டா நான் எப்போ வா நீ கூப்பிடுவோன்னு ரெடியாக இருக்கேன். ஏன்னா நான் என்ன செஞ்சேன், கர்ம வினையெல்லாம் அடிச்சுட்டேன். எனக்குன்னு பாரிசு எதுவும் இல்லை, கருத்தொடரை பின்பிறவி ஒன்றும் கிடையாது. இனிமேல் ஏதாவது சாதிக்க போகிறேன்னா எனக்கு ஒன்றும் ஆசையும் ஒன்றும் கிடையாது. நான் ரெடியாக இருக்கேன், நீ வந்து கூப்பிட்டு போகிறேங்கிறாரு. நம்ம ரெடியாக இருக்கோமா? பகல் பூரா புலம்பிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப வயசான காலத்தில். இந்த காடு வாங்குது, வீடு போங்குது, என்னை எப்போ தான் இந்த யமன் வந்து அழைச்சிட்டு போக போகிறான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் ராத்திரி 12 மணிக்கு வந்து டொக்குன்னு கதை அடிக்கிற சத்தம் கேட்குது. எல்லாம் தூங்கிட்டு கிடக்கு வயசான காலத்தில். சின்ன பிள்ளைங்கள்லாம் வயசான காலத்தில் தூக்கம் இல்லை, புறாண்டிக்கிட்டே போய் மெதுவாக கதவை திறந்தா எரும மாட்டு மேலே யமன் உட்காந்துருக்கான் பாசகயத்தோட. யாரப்பா நீ? ஆமாம், பகல் பூரா நீ தான் என்னை வந்து கொண்டு போகலன்னு உன்னை கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கான்னு தடார் கதவை சேர்த்துருவார். நானே ஏதோ அவசரத்தில் உளறி கொட்டிட்டேன், நீ அதுக்காக உடனே வந்து நிற்பியா? நான் ஏதோ கொஞ்சம் இந்த உடம்பை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த பேரப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்தால் பரவாயில்ல, பார்த்துட்டு வரலான்னு நினச்சி தான் நீ அதுக்குள்ளே கூப்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இருந்து பேரப்பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் ஆனால் பார்த்துட்டு வரேன். எப்போ கல்யாணம் ஆகணும்னு சொல்லி அனுப்புறேன்டுவார். பேரப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், வந்து நீ பாரு அடுத்த ரவுண்டு வந்தியே நைட் 12 மணிக்கு. ஒரு வார்த்தைக்கு சொன்னப்பா பிள்ளை கல்யாணம் ஆகிடுச்சு ரைட்டு. ஒரு கொள்ளு பேரன் எள்ளு பேரனை பிறந்தா அதை பார்த்துட்டு வந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னு வச்சுக்க, திரும்பி போவார். இப்படியே போனால் இவர் எப்போ போவாருங்கிறீங்க? போக மாட்டார். எப்படி தான் போகணும்னு நினச்சாலும் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போனால் நல்லதுன்னு தான் தோணும். இந்த உலகத்தில் போய் சேரணும்னு யாருக்குமே தோணாது. ஆனாலும் என்ன சொல்கிறார் இவர், நான் ரெடியாக இருக்கேன், நீ வந்து அழைச்சிட்டு போ அப்படிங்கிறாரு. அந்த பாட்டை கொஞ்சம் பாட்டுட்டுமா? நீங்கள் நேற்று பாட்டு மாதிரி இருக்கும்னெல்லாம் நினச்சிக்கிட்டு ஏமாந்துடப்படாது. அப்புறம் நீங்கள் கேட்டதுக்காக ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் எங்களை படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள். ஓகேயா? இதுவும் ஹிந்தோள ராகம்தான். உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும், உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும், உலகினிலே 75 ஆண்டு வாழ்ந்து, உலகினிலே 75 ஆண்டு வாழ்ந்து, திருவருளே அவ்வப்போ உணர்ந்திட்டேன். திருவருளே அவ்வப்போ உணர்ந்திட்டேன். செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கருத்தொடராய் பின்பிறவி இல்லை இனி இல்லை. கருத்தொடராய் பின்பிறவி இல்லை இனி இல்லை. கர்மவினை மிச்சம் இல்லை, இச்சை இல்லை எதிலும். கர்மவினை மிச்சம் இல்லை, இச்சை இல்லை எதிலும். அருள் நிறைந்த அற்பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும். அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும். அந்த பெரு நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். எப்படி ஒரு அற்புதமான கவி பாருங்க. நம்மளுடைய மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு பெரு நன்னாளை நம்ம எதிர்பார்த்து இருக்க முடியுமா? நான் வரேன்னு இறைவன்ட்ட சொல்ல முடியுமா? எப்படி சொல்லிட்டு ரெடியாக பாருங்க. அப்போ வாழ்க்கை நிறைவுற்றதுன்னு மனசு நினைக்கணும். அப்போ தான் ஆராய்ச்சி நிறைவு. நம்ம வாழ்க்கை இன்னும் வாழணும்னு ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டு தானே இருக்கும்.
அப்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத குரு வாழ்ந்து காட்டியிருக்காருன்னா அதுபோல் வாழ்வதற்கு நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கணும். அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சிக்கு உண்டான ஒரு பாடல் தான் நேற்று பாடின ஒரு கவி. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். பொருள் சொல்லிட்டான், அதை பாடி நிறைவு பண்ணிடுறேன். நெருங்கிடுச்சு, நமக்கு டின்னர் டைம் வந்துடுச்சு. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள் ஒடுங்கி. உயர் ஞான தீட்சையினால் உள் ஒடுங்கி. மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நீர்க்க நீர்க்க. மேல்நிலையில் மனம் நிலைத்து நீர்க்க நீர்க்க. ஐயுணர்வும் ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சி. ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சி. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். சிந்தனையில் ஆழ்ந்து விளக்கம் கண்டேன். செய்தொழில்களில் மனசு நிறைவு பெற்றேன். இதுதான் ஆசை என்ற வேகம். ஆசை என்ற வேகம், எண்ணம் எடுகிற வேகம், அது ஆசையை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆராய்ச்சியோடு அந்த ஆசையை நாம் நிறைவேற்ற முற்படும் பொழுது அந்த ஆசையும் நிறைவடைந்து நம்ம வாழ்க்கையில் மனமும் நிறைவடைந்து அந்த மகிழ்ச்சியை வாழ்க்கையாக நம்ம கொண்டாட முடியும். அந்த மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் நம் எல்லோருக்கும் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல இறை ஆற்றலும் குருவினுடைய ஆற்றலும் அருள் புரிய வேண்டும் என்று என்னுடைய அன்பான பிரார்த்தனை, என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய்